திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் உன் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் குருவும் சீலமும் துக்கமும் தாழ்வுற உணர்வும் தந்தி எனது உள்ளத்தமர்ந்தவா. குருவும் தெய்வமும் ஆகி அன்பாலனும் குறைதவிற்கும் குணப்பெரும் குன்றமே. வெறுவும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வல்லலே. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. தூயானை தூவல்ல எற்றான் தன்னை சுடத்திங்கட்சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை. தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை. தென்கூடல் திருஞாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. ஏது பிழை செய்தாலும் ஏழையேற்கிறங்கி தீது புரியாத தெய்வமே. நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே. நாயேன் பிழைக்கின்றவர் பேசு. சைவத்தின் மேல் சமயம் வேறிலை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறைச் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாலின் வித்துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. சிவனே செல்வர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை இதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குருவருளும் திருவருளும் துணை புரிய மாதந்தோறும் 3வது ஞாயிறன்று காலை நிகழ்ச்சியாக திருவருட்பிரகாச வள்ளலார் எனும் ராமலிங்க சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய தெய்வமணி மாலை என்ற அருட்பணுவலை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வள்ளல் பெருமான் பாடிய அருட்பாடல்கள் திரு அருட்பா என்று 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் திருமுறையில் முதலாவதாக அமைந்த திருமுறையுடையது தெய்வமணி மாலை. வள்ளல் பெருமான் சென்னையிலே ஏறத்தாழ 33 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். நாள்தோறும் திருவொற்றியூர் சென்று வழிபடுவதை நியமமாக மேற்கொண்டிருந்தார். ஆரம்பத்திலே அவர் முருகனிடத்திலே பெரும் பக்தி பூண்டவராக விளங்கினார். அவர் முதலிலே இங்கே கந்தகோட்டத்தில் பாடிய அருள் மாலை தெய்வமணி மாலையும் கந்தர் சரணப்பத்து என்கின்ற இந்த 2 நூல்கள். இதில் தெய்வமணி மாலை முதலாவதாக பாடப்பட்டது.
பொதுவாக அருளாளர்கள் திருவாய் மலர்ந்து பாடிய முதல் பாடலுக்கு தனி சக்தி உண்டு. அந்த முறையிலே வள்ளல் பெருமான் பாடியருளிய தெய்வமணி மாலை பெரும் ஆற்றல் மிகுந்ததாக இருக்க, அதிலே அந்த முதல் பாடல் திருவோங்கு என்று சொல்கின்ற அந்த பாடல் ஓங்கு 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 என்று 21 முறை சொல்றார். இந்த ஓங்குதல் என்று சொன்னால் மேல்நிலை பெறுதல் அர்த்தம். மேன்மை பெறுவதற்கு தான் மனிதன் பிறந்திருக்கிறார். பிறவிகளிலே சிறந்தது மனித பிறவி. ஏனைய உயிரினங்கள் எல்லாம் குறுக்க வளருது, மனிதன் மட்டும் உயர்ந்து வளர்கிறார். காரணம், அவன் மேன்மை பெற வேண்டும் என்பதற்காகவே மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறார். எண்ணறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் யாதினும் அதிதறிதுதான், இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகின்றே என்றார் தாய்மன். மனித பிறவி கிடைத்தற்கரிய பிறவி. இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்கு உரிய ஒரு பிறவி எதுனா அந்த மனித பிறவிதான். வேறு பிறவிகளிலே இறைவனை சிந்தித்து பயன்பெற முடியாது. தேவர்களாக இருக்கின்றவர்கள் கூட இறைவனை சிந்திக்க முடியாது. அவர்கள் இறைவனை வழிபட வேண்டும் என்றால் மண்ணுலகத்துக்கு வந்துதான் இறைவனை வழிபட வேண்டும். விண்ணுலகம் மேலே இருக்கிறது, பாதாள உலகம் கீழே இருக்கிறது, நடுவே இருக்கிறது மண்ணுலகம். இந்த மண்ணுலகம் இன்பமும் துன்பமும் இணைந்த உலகம். மேலுலகம் விண்ணுலகம் இன்பமே ஆன உலகம். கீழே இருக்கின்ற பாதாள உலகம் துன்பமே ஆன உலகம். அதனால இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு உலகம் எதுனா மண்ணுலகம். இந்த மண்ணுலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கும். மன்னகத்தே நம்மை வாழச் செய்தானே என்று மணிவாசகர் திருவாசகத்தில், இந்த மண்ணுலகிலே நம்மை வாழ வைத்திருக்கிறானே இறைவன், அது அவனுடைய பிரியும் கருணை. அதனால மனிதனாக பிறந்தவர்கள் இறைவனை வழிபட்டு மீண்டும் இந்த உலகத்துக்கு வராத நிலை பெற வேண்டும். அதுதான் மனித பிறகு. கற்றின்றி மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார், மற்றின்றி வாரா நெறிகின்றார் திருவள்ளுவர். படித்து உண்மையை உணர்ந்தவர்கள் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. இந்த உலகம் என்பது ஒரு பெரிய சிறைச்சாலை மாதிரி. சிறையிலே இருந்து வெளிவருகின்றவர் இந்த வார்டன் சொல்வார், மறுபடியும் இங்கே வரணும்னு ஆசைப்படாதப்பா அப்படின்னு. அல்ல, இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் மறுபடியும் இங்கே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கணும். காரணம், இந்த துன்பம் நிறைந்தது. கலியுகம் அப்படின்னு சொன்னாவே, கலினாவே துன்பம் அர்த்தம். துன்பம் மிகுந்த ஒரு யுகம் எதுன்னா கலியுகம். இந்த கலியுகத்திலே அதர்மம் செழித்திருக்கும், தர்மம் இழைத்திருக்கும். அதர்மம் தான் இங்கே அதிகமாக இருக்கு. கொடும் செயல்கள் நிறைய நடக்கும். நல்லதும் நடக்குது, நல்லது வெளியே தெரியாது. இங்கே 120 வருஷமா இங்கே நடக்குது இந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்? இல்லையே. சில பேர் அடியனை கேட்குறாங்க, இந்த சபை எங்கே சார் இருக்கு? நல்லது நடக்குது, நல்லது செய்யணும் இருக்கிறாங்க. நல்லவர்கள் இல்லைன்னா உலகம் இருக்காது. எல்லாரும் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் புய்யும் மழைனாங்க வையர். நல்லவர்கள் இருப்பதனால்தான் உலகம், இல்லைன்னா உலகம் அழித்து போயிட்டு. ஆனால் நல்லது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவர்கள் யாரும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார். ஆனால் கெட்டவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். பேனர் வைப்பான், பெரிய பேனர். இதெல்லாம் பேனர் வச்சு நடத்துறது இல்லை. எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடத்து. அதனால இந்த மனித பிறப்பை மாண்புடைய பிறவியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனித பிறவி கிடைச்சதன் பயன் மறுபடியும் இங்கே வரக்கூடாது, மனிதன் மாதிரி மீண்டும் பிறக்கக்கூடாது. அதனால மீண்டும் பிறவாது இருக்கின்ற ஒரு நெறியை தருகின்ற ஒரு பிறவி எதுனா மனித பிறவி தான். மனித பிறவி வேண்டும்னு ஆசைப்படுறார். எதுக்காகன்னா இறைவனை வணங்குவதற்கு இந்த பிறவி வேண்டும். இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்ற அப்பர் சாமி. இறைவனுடைய திருவடியை காணுகின்ற பேரு கிடைப்பதாக இருந்தால் மனிதனா பிறக்கணும், மனித பிறவி வேணும்ன்ற.
அதே போல 5ஆம் திருமுறையிலையும் சொல்றார் அப்பர் சுவாமி, இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே, இறைவா உன்னை தரிசிப்பதற்கு மறுபடியும் இந்த பிறவி எனக்கு கிடைக்குமா? ஏன்னா இறைவனை வணங்கி வழிபடுவதற்குரிய பிறவி எதுன்னா மனித பிறவி தான். வேற எந்த பிறவியும் கோயிலுக்குள்ள போய் இறைவனை வழிபட முடியாது. ஏனைய பிறவிகள்லாம் கோயிலுக்குள்ள போய் வழிபட முடியுமா? முடியாது. மனிதன் தான் போய் வழிபடும். அதனால இந்த பிறவியை மாண்புடைய பிறவியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாம் நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்க. ஆண்டவன் தான் எல்லாம் தரார், எல்லாத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான். இந்த உலகத்தை படைத்து அதிலே பல போகங்களை படைத்து எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாடுறார் பாரதியார். இங்கே இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது. உலக இன்பம் திவிட்டக்கூடியது, இறைவனுடைய இன்பம் திவிட்டாது. அது பேரின்பம், இது சிற்றின்பம். சிறியதுன்னு ஒன்று சொன்னா பெரியது ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது சிறியது பெரியது. சிறியதின் மூலமாக பெரியதை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய வழிவகைகளை எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் அதே ரொம்ப சிறப்பான முறையில் நம்முடைய நாட்டிலே இருக்கின்ற அருளாளர்கள் நிறைய நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. உலகத்துக்கே ஆன்மீகத்தை சொல்லுகிற ஒரு நாடு எதுன்னா இந்திய நாடு தான். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், உலகத்தாருடைய ஆன்ம தாகத்தை நீக்கின்ற ஞான ஊற்று இந்தியாவில் இருக்கிறது அப்படின்னு. அதிலும் சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்கு. எவ்வளவு பேர், எவ்வளவு அருளாளர்கள்! அருளாளர்கள் எல்லா நாட்டிலும் இருக்காங்க, எல்லா சமயத்திலும் உண்டு. ஆனால் அதிகமான அருளாளர்கள் தோன்றி அருள் நெறியை பரப்பிய ஒரு நாடு எதுன்னா அப்படி இந்திய நாடு. ஏனைய நாடுகள் பொருளாதாரத்தை அடிப்படையாகவும் நாகரிகத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய நாடு ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறது. இந்தியான்னு சொன்ன இந்து தர்மம், சனாதன தர்மம், முறையாக வாழ்கின்றவர்கள், எதற்கும் பேராசைப்படாதவர்கள். இந்திய நாட்டில் இருக்கிறவங்க யாராவது மற்ற நாட்டு மேலே சண்டை போட்டிருக்கானா பாருங்க, கிடையாது. ஆனால் இந்தியாவில் பல பேர் வந்து சண்டை போட்டிருக்காங்க, நாட்டை பால் அடித்திருக்கிறார்கள், நேரமும் நடந்தது. அதனால இந்திய நாட்டில் நாம் பிறப்பதற்கு, அதிலும் தமிழ்நாட்டில் பிறப்பதற்கு நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த புண்ணியத்தின் பயனாக நாம் எல்லாம் பிறந்து வளர்ந்து, அதுவும் தாய்மொழியாகிய தமிழிலே எழுத படிக்க தெரிந்து கொள்வதற்கெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த முறையிலே தான் இந்த அற்புதமான சைவ சமய பக்த ஜனசபையை ஐயா அவர்கள், சதாசிவ செட்டியார் ஐயா அவர்கள் இதை தோற்றுவித்தார். ரொம்ப சைவப்பற்று உடையவர். முதலாக அகத்தியர் தேவாரத்திற்கு அவர் தான் உரை எழுதினார். அவர் பெரிய புராணத்தில் ஒரு பெரிய அறிஞர். அவர் அவரிடத்திலே கையேடு பிடித்தவர் தான் சிவகவிமணி சுப்பிரமணிய முதலியார் என்பவர். அவர் கோவை சிவகவிமணியின் பேர். அவர் வக்கீலாக தொழில் செய்தார். அவர் பெரிய புராணத்துக்கு ஒரு பெரிய விளக்கம் எழுதியிருக்கார். 8 வால்யூம் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 5000 பக்கத்துக்கு மேலே எழுதியிருக்கார். அந்த மாதிரி விதிமுறை வேற யாராலும் எழுத முடியாது. அவர் முன்னுரைகளை எழுதுகிறார். இந்த நூல் நான் எழுதுவதற்கு காரணம், சதாசிவ செட்டியார் ஐயா அவர்களுடைய பெரிய புராண உரையை கேட்டதும் அவரிடத்திலே நான் கையேடு படித்ததும் தான் காரணம். அவர்கள் சொன்ன கருத்துக்களைத்தான் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் எவ்வளோ பெரியவர் பாருங்க அவர் ஐயா. அவர்கள் தோற்றுவித்த இந்த சபை 120 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முருகனுடைய திருவருளும் ஆரம்பித்து வைத்த ஐயா அவர்களுடைய ஆசையும் தான் காரணம். அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த முறையிலே இந்த சபையை நடத்துகின்ற பெருமக்களுக்கு நம்முடைய நன்றியும் வணக்கமும் என்று உரியன.
அந்த முறையிலே வள்ளல் பெருமான் பாடியருடைய தெய்வமணி மாலையிலே 31 பாடல்கள், அருமையான பாடல்கள். அந்த பாடல்களுக்கெல்லாம் பேராசிரியர் டாக்டர் வை ரத்தின சபாபதி ஐயா அவர்கள் உரை எழுதியிருக்கிறார். 10 தொகுதிகளாக அந்த உரையை சன்மார்க்கம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு தைப்பூசம் தோறும் இங்கே கந்தகோட்டத்தில் முருகனையும் வள்ளலாரையும் சேர்த்து இருவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பேராசிரியர் ஐயா அவர்கள் அந்த நூலை வெளியிடுவார்கள். அவருடைய பதிப்பாசிரியர் தெய்வ திரு ஆப்பா அரங்கனார் அவர்கள். இப்போ பெரிய தொண்டு. இந்த ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்திலே அந்த விழா சிறப்பாக நடக்கும். அடியேன் கலந்து கொள்வேன். இந்த ஒவ்வொரு தொகுதியாக வெளியிட்டாங்க. 10 தொகுதிகள். இந்த 10 தொகுதிகளும் சேர்த்து 2 தொகுதிகளாக சன்மார்க்கம் என்ற தலைப்பிலே ஒரு அன்பர் பழனிவேல் என்பவர் ஒரு பாம்ப நடிகார், வள்ளலாரிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். அவர் முந்து தமிழ் பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தின் மூலமாக இது 2வது தொகுதி, இதை விட பெருசாக இருக்க முதல் தொகுதி, 600 ரூபாய் விலையில இந்த நூலை வெளியிட்டார். மேற்கு மாம்பலத்தில் இருக்கின்ற ஆதீனம், அந்த ஆதீனத்தில் இந்த நூல் வெளியிடப்பட்டது. வள்ளலாருடைய பெருந்தொண்டர் பெரியவர் ஜோதி வேதாசலம் ஐயா அவர்கள் இந்த நூலை வெளியிட இந்த நூலை பற்றி அறிமுக உரை அடியேன் பேசினேன். இது பல ஆண்டாயிடுது. ரொம்ப அருமையான நூல். அதிலே சன்மார்க்கம் என்பது எப்படிப்பட்டது, சைவ சித்தாந்தத்தில் சன்மார்க்கம் எப்படி, அடுத்து வள்ளலார் கண்ட சன்மார்க்கம் எப்படி என்பதை ரொம்ப சிறப்பாக பேராசிரியர் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். அதிலே நிறைவாக தெய்வமணி மாலை 31 பாடல்களுக்கும் விளக்கமும் எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் நாம் அதை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற மாதம் 12வது பாடலை நாம் பார்த்தோம். இந்த 12வது பாடலிலே ஒரு அரும்பெரும் கருத்தை, ஒவ்வொரு பாடலிலும் ஒரு கருத்தை வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து எம்புகிறார். 12வது பாடல் தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, மெய்யெழுத்து என்று சொல்வார். உயிரெழுத்து 12, ஆயுத எழுத்து 1, மெய்யெழுத்து 18, மொத்தம் 31 எழுத்துக்கள். அந்த முறையிலே வள்ளலார் 31 பாடல்களிலே தெய்வமணி மாலையை அறிவிச்சிருக்கிறார். அதில் 12வது எழுத்து அவு அப்படின்னு சொல்லுவோம். 13வது எழுத்து அக்கு. இந்த அக்கு என்பதுதான் வேலாக இருப்பது. 3 புள்ளி இருக்கும். இதில் 12வது எழுத்து அவு என்ற எழுத்து. இதில் இந்த 12வது எழுத்துல ஒரு கருத்தை வள்ளலார் சொல்கிறார். அதில் அடியார்களுடைய பெருமையை சொல்கிறார். அதற்கு தலைப்பு கொடுத்த பேராசிரியர் ஐயா அவர்கள் கந்தன் அடியவர் பெருமை அப்படின்னு தலைப்பு. இதை பற்றி சென்ற நிகழ்ச்சியிலே நான் அடியார்களை பற்றி நிறைய சொன்னேன். அடியார்கள் ரொம்ப பெரியவர்கள். காரணம் என்னன்னா, இறைவன் அடியார்களிடத்திலேயே அடங்கி விடுகிறார். இறைவன் எங்க இருக்காருன்னா, அடியார்கள் எங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறார். அடியார்கள் இல்லாத இடத்துல இறைவன் இருக்க மாட்டான். இதை சேக்கிடார் சொல்றார். ஞாலம் உய்ய நாம் உய்ய சைவ நெண்ணெறியின் சீலம் உய்ய நம்பி திருத்தொண்ட தொகை முன் பாட
செழுமறைகள் ஓலம் விடவும் உணர்வறியார் அடியாருடன் நாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார் அப்படின்னு சொல்றார். சேக்கிழார் இது எங்க சொல்றாருன்னா விரண்மிண்ட நாயனார் புராணத்துல கடைசியா சொல்றார். அடியார் பெருமையை அறிந்தவர்கள் யார்? அதனால்தான் ஔவையார் சொன்னாங்க, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே, சொல்லி முடிக்க முடியாது. அதனால்தான் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணமும் வழங்கப்படும். திருத்தொண்டர் புராணம் 4286 பாடல்கள், கந்த புராணம் 10,342 பாட்டு. கந்த புராணத்துக்கு பெரிய புராணம் பேர் இல்லை, ஆனால் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என்று அழைக்கப்படும். காரணம் என்ன? இறைவனை காட்டி அவர்கள் பெரியவர்களாக மதிக்கப்படுகிறார். காரணம் என்ன? இறைவனே அவரிடத்தில் அடங்கி விடுகிறார். அதனால பெரியவர்கள் அப்படின்னு சொன்ன அடியார் பெருமக்கு. ஒருவன் அடியார்களை வணங்கினாலே ஆண்டவனை எளிதிலே பெறலாம். ஆண்டவனுடைய அருளை எளிதிலே பெறுவதற்கு வழி என்னன்னா அடியார் வழிபாடு. இறைவனை வணங்குவது ஈஸ்வர பூஜை, அடியார்களை வணங்குவது மகேஸ்வர பூஜைன்னு பேர். பாம்பன் சுவாமிகள் 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்தவர்கள். அவர் சொல்றார், இறைவனை வழிபடுவது அக வழிபாடு புற வழிபாடு என்று இருக்கிறது. அதில் ஏக தெய்வ வழிபாடு மிக முக்கியம். புற வழிபாட்டை விட அக வழிபாடு மிக முக்கியம். இந்த புற வழிபாட்டிலே சிறந்தது மாகேஸ்வர பூஜைன்னு எழுதுறார். மாகேஸ்வர பூஜைனா அடியார்களை வழிபடுவது, அவளுக்கு அன்னம் பாலிப்பது. இப்ப புற வழிபாட்டிலே சிறந்தது அடியார் வழிபாடு. அல்ல, அடியாருடைய பெருமை அளவிடத்தில். திருவள்ளுவர் கருத்தை சொல்லுகிறார். பெரியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அது சொல்றாரு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரிய செயல் செய்கின்றவர்கள் எல்லாம் பெரியவர்கள். அதற்கு ஒரு எழுதிய பரிமேல் அழகர், செய்யக்கூடிய செயலை கூட செய்யாமல் இருக்கிறார்கள் அவர்கள் சிறியவர்கள் அப்படின்னார். அது ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். நம்மால் முடிந்ததை செய்யணும், அதை கூட நம்ம செய்ய முடியல, நம்ம சிறியவர்கள் அர்த்தம். இப்ப பெரியவர்கள் என்றால் செய்ய முடியாத செயலை செய்தவர். இப்ப 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் இங்கே தமிழ்நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டிலே வாழ்ந்து இறையருளை பெற்றவர்கள். அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் பார்த்தா நம்மால செய்ய முடியாது அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதா. இது செயற்கரும் செயல். அவர்கள் பெரியவர். செய்யக்கூடியதை விட செய்யாம இருக்கிறவன் சிறியவன் அப்படின்னு ஒரு விளக்கம் விட்டார் பரிமேல் அழகர். அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்மால முடிந்ததை செய்யணும், எதுவுமே செய்யாம இருக்கக்கூடாது. மனிதன் செயல்படுவதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். செயல்படாம சும்மா இருக்கிறதுக்காக மனிதன் பிறக்கவில்லை. அவங்களால் முடிந்ததை செய்யணும். அடியார்கள் ரொம்ப பெரியவர். அதில் அடியார்கள் கூட்டம் ரொம்ப சிறப்புடையது. தனித்து அடியாரை வணங்குவதே, அடியார்கள் திருக்கூட்டத்தை வணங்குவது ரொம்ப சிறப்பு. சேக்கிழார் பெரிய புராணத்திலே திருக்கூட்ட சிறப்புன்னு ஒரு 11 பாட்டு பாடியிருக்கிறார். அவர்கள் குழுமி இருக்கிற மண்டபத்துக்கு என்ன பேருன்னா தேவாசிரிய மண்டபம்னு பேர். திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம் இருக்கு. அதே மாதிரி திருவான்மியூர்ல தேவாசிரிய மண்டபம் இருக்கு. தேவாசிரிய மண்டபம்னா தேவர்களும் அடியார் பெருமக்களும் குழுமி இருக்கின்ற இடம்னு அர்த்தம். ஆனால் திருவாரூரை விட திருவான்மியூருக்கு சிறப்பு அதிகம். காரணம் என்ன? திருவாரூர்ல இருக்கிற தேவாசிரிய மண்டபம் வருஷத்தோட தான் திறப்பாங்க. ஆனா இங்க 360 திறந்து வச்சிருக்கிறாங்க.
திருவான்மியூர்ல 365 நாளும் தினந்தோறும் சொற்பொழி நடக்குது. 25 வருஷம் நடக்குது. 2001 இருந்து நடந்து அடியேன் 25 வருஷம் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. ஆனா கேட்கறதுக்கு 10-20 பேர் தான் வருவாங்க. காரணம் என்ன? கேட்பது என்று சொன்ன அது ஒரு பக்தியிலே முதல் நிலை என்றார் நாரதர். சிரவண பக்தி என்றார். இறைவனுடைய புகழை கேட்பதற்கு ஒரு பக்தி உணர்வு வேண்டும். அந்த பக்குவம் வேணும். இது எல்லாருக்கும் வராது இல்லையா? 2001 அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற பொழுதும் 20 பேர் தான். இன்னைக்கு அதே 20 பேர் தான் வராங்க. 25 வருஷமா. ஆனா பிரசாதம் கொடுக்கும்போது பார்த்தா 50 பேர் ஆயிடுவாங்க. அப்போ காரணம் என்ன? கேட்டு உள்வாங்குகின்ற சக்தி இல்லை. எல்லாருக்கும் அந்த சக்தி வராது. ஓ, இது முக்கியமான இடம். அது தங்கசாலை என்றது வட சென்னையில ஒரு முக்கியமான பகுதி. அது ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, இதயம் போல இருக்கிற இடம் அது. இந்த இடத்துல 120 வருஷமா இந்த சபை நடக்குது. ஆனா இங்க எத்தனை பேர் வராங்கன்னு பாத்தீங்கன்னா 10-20 பேர் தான் வருவாங்க. அதுக்கு மேல வரமாட்டாங்க. அடியேன்னு இங்க 20-25 வருஷமா பேசியிருக்கேன் நான். அன்னைக்கும் அதே பேர் தான், இன்னைக்கு அதே பேர் தான். காரணம் என்ன? அந்த பக்குவம் கிடையாது. இதே ஒரு சினிமா நடிகரோ வேறு ஒரு நிகழ்ச்சி நடத்தா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. நீங்களே டிவியில பார்த்துருப்பீங்க இல்லையா? பட்டிமன்றம் நடக்குது, புத்தாண்டு விழா பட்டி, எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா? சிரிப்பார்கள், நகைப்பார்கள், கைத்தட்டுவார்கள், அதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆனா இது அப்படியேப்பட்டதல்ல. இது பொழுதுபோக்குவதற்காக ஏற்பட்ட இடம் இல்லை. இது எதுக்கு இடம்? நாம் ஈடேறுவதற்கான இடம். திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் பாடினார், இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன், நல்லறத்து ஞானி அல்லேன் ஆயினேன், சொல்லறத்தில் ஒன்றேனும் இல்லேன், உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் அப்படின்னார். அது ஞானியார் சாமி பிடிச்ச பாட்டு. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, திருப்போரூரா நான் என்னைக்கு ஈடேற போகிறேன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? திருப்போரூரா என்றே நான் ஈடேறி விடுவேன் அர்த்தம். திருப்போரூரா திருப்போரூரா என்று சொல்லி நாம் ஈடேறி விடலாம். முருகனுடைய திருநாமத்தை சொல்லியே ஈடேறுவதற்கு வழி இருக்கு. ராமகிருஷ்ணபுரம் சார் சொல்ற, இல்லறத்தார்களுக்கு சச்சங்கத்தின் தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உலக மயக்கத்தில் ஆழாமல் இறையருளை பெறுவதற்கு அவருக்கு வழி கிடைக்கும்ன்றார். அதனால திருக்கூட்டத்தினுடைய தொடர்பு நமக்கு வேணும். தாய்மானவர் சொல்றார், குற்றம் குறையும் குணம் மேலிடும் அன்பர் கூட்டத்தையே முற்றும் துணை என நம்பு கண்டாய் சுத்த மூட நெஞ்சே என்றார். நெஞ்சைப்பார் அருணகிரிநாதர் சொல்றார், தொண்டர் குழாம் சாரில் கதியன்றி வேறிலைக்கான் அப்படின்னார். தொண்டர்கள் கூட்டத்தை நீ சாரவில்லை என்றால் உனக்கு உமோஜனமே கிடையாது என்றார். அல்ல, தொண்டர்கள் கூட்டத்தினுடைய தொடர்பு நமக்கெல்லாம் இருக்கணும். நாம கடைசியில போகும்போது சுவாமி கேட்பார், அடியார் கூட்டத்தில் நீ உறுப்பினராக இருக்கிறாயா? நான் அடியார் கூட்டத்தில் தான் இருக்கேன் சாமி, அடியார் கூட்டத்தில் எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னா எனக்கு கொண்டு நரகத்தில் தள்ளிடா. இல்லையா? அடியார்களுடைய தொடர்பு வரும். அடியார்களுடைய தொடர்பு வருவதற்கு சாதனம் எதுன்னா அடியாருடைய திருப்பி. அடியேனுக்கு பல பெரியவருடைய தொடர்பு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், இந்த திருக்கூட்டத்தின் மூலமாகத்தான் அடியேனுக்கு கிடைத்தது. எங்கெங்க நல்லது நடக்குது அங்கெல்லாம் அடியேன் போய் கலந்து கொள்வேன். அவருடைய தொடர்பு அடியேனுக்கு கிடைக்கும். பேராசிரியர் வைராவருடைய தொடர்பு எப்படி நமக்கு கிடைக்கும்? கிட்ட போய் நம்ம உட்கார முடியுமா? சென்னை செல்வர் கலாசாலையில் தத்துவ பேராசிரியர் சைவ சித்தாந்தத்துறை தலைவராக இருந்தார். அவரோட நெருங்கி பழக முடியுமா? சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் சித்தாந்த இதழினுடைய 10 ஆண்டு கால ஆசிரியராக இருந்தார். அதே மாதிரி நாரா முருகவேல் அவர்கள் எவ்வளவு பெரியவர், பெரிய தமிழ் அறிஞர். சென்ற டிசம்பர் மாதம் தான் அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடினார். எவ்வளவு நூல்கள் எழுதியிருக்கார்.
திருக்கோயில் ஆசிரியராக 22 வருஷம் பணியாற்றியிருக்காரு. ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை எழுதியிருக்கார். புலவர் ஏறுன்னு பேரு. எவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர். அவர் தலைமையில் அடியேன் தர்மபுராயணத்தில் பேசுறேன். நினைச்சு பார்க்க முடியுமா? திருக்கழுக்குன்றத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜி சாமி கண் ஐயா தலைமையில பேசினேன். கிட்ட நெருங்க முடியுமா ஒரு ஜட்ஜி கிட்ட? இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது எது? அடியார் திருக்கூட்டம். இந்த தகுதி அதுதான் கொடுக்கும். எல்லாம் அடியார் கூட்டங்கள் தொடர்பு நமக்கெல்லாம் இருக்கும். அதனால அடியார்களுடைய திருக்கூட்டத்தினை தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். வள்ளல் பெருமான் ஒரு கருத்தை சொல்லுகிறார். உரைநடை பகுதியில் ஒன்று எழுதியிருக்கார் அவர். அதுல எழுதுறார் அவர், நீங்கள் 2 மேற்கொண்டால் 4 பெறலாம் அப்படின்னார். என்ன 2? ஆண்டனோட அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் 2 வேண்டும். ஒன்று சத்விசாரம், மற்றொன்று பரோபகாரம். சத்விசாரம் என்று சொன்னால் இறைவனை பற்றி சிந்திப்பது. விசாரித்தல்னா ஆராய்வதுன்னு அர்த்தம். நீ யார்? இந்த உடம்பு எப்படி வந்தது? இந்த உடம்பு யாரால் கொடுக்கப்பட்டது? இந்த உடம்புக்குள் உயிர் எப்படி வந்தது? இதெல்லாம் ஆராய்ச்சி. சத்து என்றால் உன்னை பொருள் அர்த்தம். சத் விசாரம். விசாரம்னா பல அர்த்தம் இருக்கு. விசாரம்னா கவலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்கே விசாரம் என்றால் ஆராய்ச்சின்னு அர்த்தம். ஆராய்ச்சி பண்ண. பரோபகாரம் என்பது பிறருக்கு உதவுவது, ஜீவகாரம். சத்விசாரம் எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆனா உபகாரம் எல்லாருக்கும் செய்ய நம்மால் முடிந்தாலும் உதவி செய்யும். இந்த 2 செய்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். என்ன 4 அப்படின்னு சொன்னா அதுதான் முடிவான கொள்கை. இறையருளை பெறுவதற்கு தத்துவ கொள்கை 4. அது என்னன்னு சொன்னா, முதல்ல ஜீவகாருண்யம், அடுத்தது ஈஸ்வர பக்தி, பாச வைராக்கியம், அடுத்தது பிரம்மஞானம். இதே கருத்தை பாம்பன் சுவாமியுடைய அருட்பாடலை ஆராய்ச்சி செய்த பேராசிரியர் கிருஷ்ணகிரியில் இருக்கார் அவர், கோவிந்தராஜுலு அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கார், பாம்பன் சுவாமிகளின் தத்துவ கொள்கை அப்படி. அது ஒரு அன்பர் அடியனுக்கு பொங்கல் பரிசா கொடுத்தார். பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்றாரோ அதை அப்படியே வள்ளலார் முன்னாடி சொல்லியிருக்கார். வள்ளலாருக்கு பின்னாடி வந்தவர் பாம்பன் சுவாமி. இதே கருத்தை தான் பாம்பன் சுவாமிகள் சொல்றார். ஜீவகாருண்யம், உயிர்களிடத்திலே இரக்கம், கருணைனா இரக்கம். அடுத்தது ஈஸ்வர பக்தி, அடுத்தது பாச வைராக்கியம். வைராக்கியம்னா நீங்குதல் அர்த்தம். வைராக்கியம்னா பிடிவாதம் நம்ம அர்த்தம் வச்சுட்டு இருக்கிறோம். அவன் ரொம்ப வைராக்கியமா இருக்கான் சார், தப்பு. வைராக்கியம்னா நீங்குதல். மணிவாசகர் நீட்டல் விண்ணப்பம் பாடியிருக்கார், திருச்சதகம்னு பாடியிருக்கார் திருவாசகத்தில் இல்லையா. அதுக்கு குறிப்புரை எழுதிய பெருமக்கள் திருச்சதகத்துக்கு என்ன எழுதினாங்க, பிரபஞ்ச விசித்திர வைராக்கியம் அப்படின்னு எழுதினாங்க. நீட்டல் விண்ணப்பத்துக்கு பிரபஞ்ச வைராக்கியம்னா, வைராக்கியம்னா விடுபடுவது, உலகிலிருந்து விடுபடுவது, அதுதான் வைராக்கியம். பாசத்திலிருந்து விடுபடுவது. அடுத்தது பிரம்மஞானம். பிரம்மஞானம் என்று சொன்னார் இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற பாதை, அதுதான் பிரம்மஞானம். பிரஜானம் பிரம்மா அப்படின்னு மகா வாக்கியம். பெரிய ஞானம், அது இறைவனோடு கொண்டு சேர்க்கின்ற ஞானம். இதுதான் தத்துவ கொள்கை. வள்ளலார் என்ன சொன்னாரோ அது அப்படியே நமக்கு பாம்பன் சுவாமி. எவ்வளவு விஷயம் இருக்குங்க. இப்ப அடியார்கள் திருக்கூட்டத்திலே கலந்து கொள்வதனாலே எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க ஆயிரக்கணக்கான நூல் படிச்சா கூட தெரிஞ்சுக்க முடியாது. இங்க வந்தா தெரிஞ்சுக்கலாமே. ஆனா இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. படிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கினே வருது. செல்போன் வந்த பிற்பாடு படிக்கிற பழக்கம் குறைஞ்சிடுது. புத்தகம் போறதே பயப்படுறாங்க.
புத்தகம் போட்டால் யார் சார் வாங்குறாங்க? இப்போ அரியனே சில அன்பர்கள் புத்தகம் கொடுத்தா, சார் எங்களுக்கெல்லாம் படிக்க நேரம் இல்லை சார், நீங்களே சொல்லிடுங்க நாங்கள் கேட்டுக்கிறோன்ற இப்படி உலகம் என்ன பண்ணுறது? அதனால அடியார்களுடைய பெருமை அளவிடற்கரியது. அதனால நமக்கு சற்சங்கம், அடியாருடைய திருக்கூட்டம் தொடர்பு நமக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும். அந்த முறையிலே இந்த 12வது பாடல்களிலே வள்ளல் பெருமான் அடியவர் பெருமையை பற்றி சொல்கிறார். பார்கொண்ட நடையில் வன் பசி கொண்டு வந்து இறப்பார் முகம் பார்க்கும் இறங்கும் பண்பும் நின் திருவடிக்கு அன்பும் நிறை ஆயுளும் பதியும் நன்னிதியும் உணர்வும் சீர்கொண்ட நிறையும் உட்பொறையும் மெய்ப்புகழும் நோய் தீமை ஒரு சற்றும் அணுகா திறமும் மெய்திடமும் நல் இடமும் நின் அடியர் புகழ் செப்புகின்றோர் அடைவர்கான். கூர்கொண்ட நெட்டிலை கதிர்வேலும் மயிலும் ஒரு கோழியும் கொடியும் விண்ணோர் கோமாந்தன் மகளும் ஒரு மாமாந்தன் மகளும் மால் கொண்ட நின் கோலம் அறவேன் தார்கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமொங்கும் கந்தவேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணி. தார் கொண்ட சென்னை அப்படின்னு சொல்றார். தார் என்றால் மாலைகள். மாலைகள் நிறைய இறைவனுக்கு அணிவிக்கின்ற பெருமை உடையது கந்தகோட்டம். பொதுவாக சென்னைனா சென்னைக்கு அது அடைமொழி அல்ல, கந்தகோட்டத்துக்குள்ள முருகனுக்கு அடைமொழி என்பார் பேராசிரியர் அவர். அதனால தார் கொண்ட சென்னையில் தார் கொண்ட கந்த கோட்டத்துள் வளர் தலமொங்கும் கந்தவேலே என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அந்த பெருமான் எப்படிப்பட்டவன்னா தன்முக துய்யமணி, குளிர்ந்த திருமுகம் உடையவன், தூய்மையானவன். உள்முகத்திலே பார்க்கின்ற பொழுது அவன் சைவமணியாக இருக்கிறான். சைவம் என்றால் அன்பு, அன்பின் வெளிப்பாடு, அன்பின் மயமாக இருக்கிறான். அன்பே சிவம். அவன் 6 திருமுகங்களை உடைய தெய்வமணியாக, தெய்வங்களுக்கெல்லாம் மணி, மாணிக்கம், நவமணிகளிலே சிறந்தது மாணிக்கம் சொல்வார். அந்த மாதிரி தெய்வத்துக்கெல்லாம் மணியாக இருக்கின்ற பெருமான் முருகப்பெருமானால் தெய்வமணி, தெய்வ சிகாமணின்னு சொல்வார். தெய்வங்களுக்கெல்லாம் சிகாமணி. சிகாமணினா தலையிலே சிறந்தது சிகை, இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. திருஞான சம்பந்தரை சைவ சிகாமணியினே நம்பியாண்டார் நம்பிகள் குறிப்பிடுகிறார். அந்த மாதிரி தெய்வத்துக்கெல்லாம் சிகாமணி யாருன்னா முருகப்பெருமான். அவன் சைவ சிகாமணி. இங்கே தெய்வமணியே சண்முக தெய்வமணியேன்னு இந்த மகுடமாக வைத்து தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. இந்த தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணி என்பதே மகா வாக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பேராசிரியர்கள் குறிப்பிடுவார். அப்படிப்பட்ட சென்னையிலே கந்தகோட்டத்தில் எழுந்திருக்கின்ற கந்த பெருமான் எப்படி இருக்கிறான்னா கூர்கொண்ட நெட்டிலை கதிர்வேலும் மயிலும் ஒரு கோழியும் கொடியும் விண்ணோர் கோமாந்தன் மகளும் ஒரு மாமாந்தன் மகளும் மால் கொண்ட நின் கோலம் அறவே. ஆக வள்ளல் பெருமான் வள்ளி தெய்வ யானையுடன் கோழிக்கொடியும் வேலும் கொண்டு இங்கே வள்ளலாருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. வரலாற்றிலே இதை குறிக்க மறந்து விட்டார். வள்ளலாருடைய வரலாற்றிலே பார்த்தால் முதலாக கண்ணாடியிலே அவர் தணிகாசல முருகனை கண்டார் என்பதாக குறிப்பிடுகிறார். அதற்கு பிரார்த்தனை மாலையில் வருகின்ற முதல் பாடல் சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழப்பம் தார்கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி குடியும் உலகலாம் அருட்கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே என்பது முதல் பாடல் பிரார்த்தனை மாலை. தணிகையிலே பாடியது. தணிகாசலத்தை தான் அவர் கண்ணாடியிலே கண்டார். இந்த கண்ணாடி கூட திருவொற்றியூரில் இருக்கின்ற ராமலிங்க சுவாமி மடாலயத்தில் இருக்கிறது. அப்படி வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தெய்வமணி மாலை தான் முதல் நூல் என்று பார்க்கின்ற பொழுது
இதில் வருகின்ற 12வது பாடலிலே வள்ளல் பெருமான் நெட்டிலை வேலும் நீண்ட வேலாயுதத்தையும் கோழி கொடியையும் விண்ணோர் தலைவனாகிய இந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானை அம்மையும் மாமான் மான் மகள் திருமால் மகள் மான்மகள் என்று சொல்லப்படுகின்ற வள்ளியம்மையோடு அழகான திருக்கோலத்தை நான் மறவேன் என்று சொல்லி அடுத்து அவர் இறைவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். நம் இடத்துல இறைவனிடத்தில் என்ன கேட்பது, அப்படி கேட்டால் நாம் எதை பெறலாம் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். பொதுவாக மனிதன் பெறுகின்ற பேர்கள் 16 அப்படின்னு சொல்லுவார். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று பெரியவர்கள் நம்மை வாழ்த்துவார். 16 பேருன்னா 16 பிள்ளைன்னு அர்த்தம் இல்லை. பல பேர் தவறாகத பொருள் கொண்டு 16 பெற்றா அவங்க இது என்ன ஆகுது இல்லையா? அந்த காலத்தில் 16 பெற்று வளர்த்தார்கள். ஆனால்தான் அந்த பாசம், குடும்ப பாசம்லாம் இருந்தது. நீங்க ஒன்னே போதும்ன்றான். இப்போ உறவு முறையே போச்சு. காணாமல் போன உறவுகள்லாம் ஒருத்தர் கதை எழுதினார். அந்த கதையை படிச்சீங்கன்னா தாத்தா, பாட்டி, அத்தை, சித்தப்பா, பெரியப்பாலாம் இனிமேல் இருக்காது. ஏன்னா ஒன்னே போதுன்றாங்களே. அப்புறம் எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் இருக்கு, அதெல்லாம் போச்சு. அது 90ஓட போயிடுது. அது எல்லாம் 90க்கு அப்புறம் வந்ததெல்லாம் எல்லாம் ஒன்னே ஒன்று, ஒன்லி ஒன், சன் ஆர் டாட்டர். அது ஒன்னே போதும். பாசம் என்பது இன்னைக்கு இல்லை, எல்லாம் வேஷம்தான் இருக்குது. காலம்மா அந்த காலத்தில் பாசம் இருந்தது. அப்போ வேஷம் கட்ட தெரியாது ஜனங்களுக்கு. கள்ளங்கபடி இல்லாத காலம். இப்போ அப்படி கிடையாது. அந்த காலத்தில் வாழ்ந்த பெருமக்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியவர்கள். இப்போ வாழ்றவங்க ரொம்ப கஷ்டம். அப்போ இருந்த அமைதி இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு வருவாய் குறைவாக இருந்தது, அமைதி இருந்தது. இன்னைக்கு வருவாய் அதிகம் இருக்கு, அமைதி இல்லை இல்லையா? ஒரு சவரம் 1 லட்சம் ஆகுன்றான். இப்போ இன்னைக்கே 72,000 வந்துடுது இல்லையா? அடியே தெரியுது 99 ரூபா விற்றுது. 99 ரூபா ஒரு சவரம் வைக்கும் போது வாங்குறது பணம் இல்லை மக்கள் கிட்ட. அடியனுக்கு திருமணம் ஆகின்ற போது 100 ரூபா கொடுத்தா 4 கால் சவரம் வாங்கலாம் 100 ரூபாய்க்கு. நீ நினைச்சு பார்க்க முடியுமா? காரணம் என்ன? இப்ப பணம் கிடையாது, பொருள் இருந்தது. இப்ப பணம் இருக்கு, பொருள் இல்லை. அப்ப மனதிற்கு அமைதி இருந்தது, இன்னைக்கு அமைதி இல்லை. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும், அதுதான் தத்துவம். இப்ப நம்ம பணத்துக்காக அமைதியை இழந்துட்டோம். அன்னைக்கு பணத்தை பெருசா யாரும் நினைக்கல, அமைதியை தான் நினைச்சாங்க. அமைதியா வாழணும். ஒரு பழமொழி சொல்வார்கள், சிறுக கட்டி பெருக வாழணும்னு சொல்லுவாங்க. வீடு சிறுசா இருக்கும், ஓட்டு வீடா இருக்கும். ஓட்டை இல்லாத மனமுடையவர்கள் இருப்பாங்க அந்த வீட்டில். அடியன் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கும்பொழுது இது போன்ற தங்கு விடுதிகள்லாம் கிடையாது. வெளியூர்ல கிராமங்கள்ல போய் வேலை செய்யணும்னு சொன்னா அந்த கிராமத்து மணியக்காரர் வீட்டில் தான் தங்கணும். சாப்பாடு எல்லாம் அவங்களே கவனிச்சுப்பாங்க. இந்த மணியக்காரர் பதவி என்பது ஒரு கௌரவ பதவி, அவங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஆனா கணக்கு பிள்ளைக்கு சம்பளம் உண்டு. இப்போ நாங்கெல்லாம் போய் அவங்க வீட்டில் தான் தங்கி கிராமத்திலிருந்து வேலை செய்யணும். இது வந்திருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தோம். அப்போ எங்கள் அதிகாரிகள் சொல்லுவாங்க, ஏன்பா அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா இங்கே ஏகாம்பரம் இல்லையான ஒருத்தர் இருக்கார், அவர் தான் மணியக்கார். இங்கே சாப்பாட்டுக்கு பங்கே இருக்காதுப்பா, 24 மணி நேரம் அங்கே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் நல்லா கவனிப்பாங்கன்னு. அதே மாதிரி நல்லா கவனித்தார்கள். ஏன்னா அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அடியேனும். இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? இப்போ மணியக்காரர் என்பவர் அன்புள்ளவராக பண்புள்ளவராக இருந்தார். இப்பொழுது விஏஓன்னு மாற்றிட்டாங்க. அது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அப்படின்னு ஆகிப்போச்சு. மக்களுக்கு கவனம் தெரியாது, சூதுவாது தெரியாத காலம் அது. இன்னைக்கு அப்படி இல்லை, அதனால இறைவனிடத்திலே எதை கேட்கணும் அப்படின்னு சொன்னா வள்ளலார் என்ன கேட்கிற, இந்த உலக நடையில் பார்கொண்ட நடையில் இந்த உலகியலிலே வாழ்கின்ற பொழுது
வன்பசி அப்படின்னார். அடியேன் சென்ற மாசம் பேசுகின்ற பொழுது இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடைமொழி வைக்கிறார் வள்ளலார். வெறும் பசின்னு சொல்லியிருக்கலாம் அவர், ஆனா வன்பசினர். மனிதனுக்கு வருகின்ற துன்பங்கள்ல பெரிய துன்பம் எதுன்னா பசி துன்பம். ஏனைய உயிரினங்களுக்கு பசி வந்தால் அதை சமாளித்துக் கொள்கின்ற ஆற்றல் அவற்றுக்கு உண்டு. பிற உயிரை அடித்தோ கொன்றோ அது சாப்பிட்டு விடும். ஆனால் மனிதன் அப்படி செய்ய முடியாது. மனிதன் மனிதனுக்கு உதவணும். அதனாலதான் பட்டத்தார் சொன்ன பசித்தோர் முகம்பார் அப்படின்னு. நீ பசித்தவனு கொடுக்கலன்னா முகத்தை பார்த்து இறக்கப்படுமா. அதனால இங்கே வள்ளலார் இந்த 12 பேர்கள் இறைவனிடத்தில் கேட்கிறார். அவர் அதுல முதல் பேர் என்னன்னா வன்பசி கொண்டு வந்து இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பும் அப்படின்னு. வன்பசினா கொடுமையான பசி. வள்ளலார் ஜீவகாரணி ஒழுக்கம்னு ஒன்று எழுதியிருக்கார். அதில் இந்த பசியின் கொடுமையை பற்றி எழுதியிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி வேற யாரும் எழுத முடியாது. பசி வந்தால் மனிதன் உடம்பில என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. உரைநடையில் எழுதியிருக்காரு. எங்க சார் நமக்கு படிக்க நேரம் இருக்கு. சன் டிவியில சின்ன திரையை பார்க்கவே எங்களுக்கு நேரம் இல்லை. அம்மா இதெல்லாம் நாங்கள் படிப்போம். இது ஏது சார் நேரம் எல்லாம் படிச்சு பார்ப்போம். ஜீவகாருண்யம் இல்லாமல் இறைவனை சேர முடியாதுங்க. அது எல்லாரும் அதான் சொல்ற அடிப்படை. அதுதான் உயிர்களிடத்தில் அன்பு கருணை. அன்பு கருணை இல்லாமல் ஒருவன் கடவுளை அடைய முடியாது. அதை சுருக்கமா சொல்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். காமினி காஞ்சனம் உன் உள்ளத்தில் இருக்கின்ற வரை நீ கடவுளை நெருங்க முடியாது என்றார் அவர். காமினி என்றால் ஆசை, காஞ்சனம்னா பொன்னாசை. இந்த பொன் பொருள் போகத்துல நீ ஆசை வைக்கிற என்ற கடவுள் கிட்ட நீ கிட்ட கூட நெருங்க முடியாது என்றார். அது உண்மை. அடிப்படை என்ன இருக்கணும்னா கருணை. திருமூலர் அன்பே சிவம்னார். இவர் ஒரு படி மேல போனார். இவர் வள்ளலார் கருணையே சிவம்னார். கருணையும் சிவமும் ஒன்றெனக்கானும் காட்சியை பெருக என்று வள்ளலார் பாடியிருக்கார். அதனால வன்பசி, பசி வந்தால் 10ம் பறந்து போம்னு சொல்லுவாங்க. இந்த பசி வந்து எவ்வளவு வேதனைப்படுறோன்னு இந்த பசி வந்தவனுக்கு தான் தெரியும். நம்மலாம் பசித்து சாப்பிட்டாதான் நமக்கு பசியினுடைய அருமை தெரியும். ஆனால் நம்ம பசித்து சாப்பிட்ற ருசிக்கு சாப்பிட்றோம் நாம இல்லையா. இப்போ நமக்கு பசியை பற்றி தெரியாது. ஆனால் ஏழை எளியவர்களுக்கு பசியை பற்றி தெரியும். ஆனால் அதங்க வன்பசி, ரொம்ப கொடுமையான பசி. இந்த பசி கொண்டு வந்து இறக்கின்றவர்கள், ஐயா பசிக்குது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நீ கொடுக்கலாம் முகத்தை இரக்கத்தோட பார்க்கணுன்றார் வள்ளலார். வந்து இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பும் நின் திருவடிக்கு அன்பும். இறைவனிடத்தில் பக்தியோட அடுத்த நிலையில வைக்கிறார். முதல்ல பசி துன்பத்தை போக்கும், அடுத்து இறைவனிடத்தில் அன்பு, அப்புறம் நீண்ட ஆய்வு, அப்புறம் பதி இருப்பதற்கு இடம், நல்ல நிதி. இந்த நிதிக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், நன்னிதி அப்படின்னார். நன்னிதி அப்படின்னு சொன்னா நல்ல வழியில சம்பாதிக்கிற பொருள் அர்த்தம். அவைய ஒரு பாட்டுல சொல்ற, தீவினை விட்டு ஈட்டல் பொருள் அப்படின்னு. தீவினை இல்லாமல் சம்பாதிப்பதுக்கு தான் பொருள்னு பேர். தீவினை செய்து ஒருவன் சம்பாதித்தால் அது பொருள்னு பேர் இல்லை, பாவம்னு அர்த்தம். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார், அருட்செல்வம் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு உல அப்படின்னார். செல்வத்திலே சிறந்தது அருள் செல்வம். ஆனால் பொருட்செல்வம் பூரியார்னா கீழான மக்கள். கீழான மக்களுக்கு பணம் இருக்கு, பணத்துலாம் பெரியவன் ஆயிட முடியாது. இந்த பூரியார் என்ற வார்த்தை வைக்கிறார் திருவள்ளுவர். இப்போ செல்வத்தில் சிறந்த அருட்செல்வம். காஞ்சி செம்மடியார் திருக்குறள் அருட்செல்வம்னு ஒருத்தர் செயலாளராக இருக்கார். எவ்வளவு சேவை செய்கிறார். வாட்ஸ்அப்பில் பல நிகழ்ச்சிகளை அடியனுக்கு அனுப்புறார். வீட்டில் உட்காந்தே பல கோயிலை பார்த்துட்டு காலையில் என்ன கோயில் தரிசனம்னு ஒரு அனுப்புறார். அவர் ரொம்ப அருமையான தொண்டு செய்கிறார். அவருடைய அப்பா பெரிய புலவர், சுப்பிரமணிய முதலியார்னு மறைஞ்சிட்டார். அவர் பெரிய புலவர்.
அதனால நீண்ட ஆயுள், பதி, நல்ல பொருள், அப்புறம் உணர்வு. இந்த உணர்வு என்பது ரொம்ப முக்கியங்க. இந்த உடம்பு வளர்ப்பதற்கு உணவு வேண்டும், உயிர் வளர்வதற்கு உணர்வு வேண்டும். இந்த உடம்பை தான் நாம் வளர்க்கிறோமே தவிர உயிரை நாம் வளர்ப்பதில்லை. ஏன்னா நமக்கு தெரியாது. ஐயா நலமா இருக்கீங்களான்னா உடம்பு நலமா இருக்கான்னு தான் நினைக்கிறோம். உயிர் நலமா இருக்கான்னு கேட்டா பைத்தியக்காரன் இல்லையா? இப்போ உயிரும் நலமா இருக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா உணர்வு தேவை. உணர்வினால் உயிர் நலம் பெறுகிறது. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் கேட்கிறார் அருணகிரிநாதர் அனுபூதியிலே. உருகனால் உணர்வு வரும்ன்றார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். அப்ப அந்த உணர்வினால் உயிர் வளர்கிறது. அதனால உணர்வு, இந்த உணர்வு எப்படி வருகிறதுன்னு சொன்னா உணவினால் வருகிறது. நாம என்ன சாப்பிட்றோமோ அதற்கு தகுந்த உணர்வு வரும். அந்த உணர்வு உணவினால் அமைகிறது. நாம என்ன சாப்பிட்றோம்? கண்டதெல்லாம் சாப்பிட்றோம். அப்ப கண்டபடியாதான் உணர்வு. சாத்வீகமான உணவு சாப்பிட்டா சாத்வீக குணம் இருக்கும். ரஜோகுணம் உணவு, தமோகுண உணவு. அதனால நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, சைவ உணவு தாவர உணவு சாப்பிடணும், சைவமா இருங்க. சைவம்னா அன்பா இருக்கணும்னு அர்த்தம். இறைவனுக்கே சைவன்னு பேர். சைவா போற்றினார் மணிவாசகர். ஐயாரதனில் சைவனாகியும் கீர்த்தி திருவள்ளுவர் மணிவாசகர். சைவன் என்றால் அன்புடையவன் அர்த்தம். உயிரிடத்தில் அன்புடையவனுக்கு சைவன் பேர். அன்பில்லாதவன் சைவன் கிடையாது. விபூதி உத்தாட்சம் போட்டுக்கிட்டு அன்பில்லாத ஒருத்தன் வாழ்றான், அவன் சைவன் கிடையாது. சுவாமி சித்பவானந்தர் சைவன் யாருன்னே ஒரு நூல் எழுதியிருக்கார். அடியார் கூட சில நூல்கள்லாம் அடியார்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சைவன்னா யார்? விபூதி உத்தாட்சம் போட்டால் சைவனாயிட முடியுமா? உயிரிடத்தில் அன்புடையவனாக இருக்கணும், அவன்தான் சைவன். இல்லை அப்படின்னா சைபர்னு அர்த்தம். தருமபுரம் சுவாமிநாதன் ஐயாவில் அடிக்கடி என்கிட்ட பேசியிருக்கும்போது சொல்லுவார், என்னப்பா நம்ம சைவர்களே பெரும்பாலும் வெறும் சைபராகவே இருக்கிறாங்களே. போலி சைவர். திருவிக்காவும் சொல்றார். மணிவாசக திருவாசகத்தில் அச்சப்பத்துன்னு ஒன்று பாடியிருக்கார். மே மாதம் 1 எங்க மன்றத்தின் சார்பில் பாலவாக்கத்தில் விஜய கணபதி ஆலயத்தில் திருவாசக முற்றோதல் நடைபெற இருக்கிறது. செந்தில் குமரன் வீட்டில் நடக்கும். வீட்டில் இடம் பத்தல், அவள் அதிகாரிகள் வராங்க. அதனால் என்ன பண்ணிட்டா, இந்த வருஷம் இந்த பக்கத்திலே கோயில், பெரிய விநாயகர் கோயில், சென்ற ஆண்டு அங்கே கும்பாபிஷேகம் ஆச்சு. இந்த கோயிலில் 4 வரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலே நம்ம வச்சுக்கலாம் சார், வீட்டில் இடம் பத்தலை. அதனால அன்பர்கள்லாம் அவசியம் வந்து கலந்துக்கணும். மே மாதம் 1 ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதில் ஒரு அச்சப்பத்துன்னு ஒரு பகுதி பாடியிருக்கார். அதில் அஞ்சும் நாமாரே அப்படின்னு பாடுறார். ஒவ்வொரு பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, நீதி இல்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே, ஆளலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே, அன்பில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே அப்படின்னு ஒவ்வொரு பாட்டும் முடியும். 10 பாட்டு இருக்கு. அச்சப்பத்துன்னு பேர். அடியார்களுக்கு அச்சம் கிடையாது. அவர் ஏன் அச்சப்பத்து பாடினாரு விளக்கம் கொடுக்கிறார் பேராசை ஆசா ஞான சம்பந்தர். திருவாசக சிந்தனை ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் ஒரு 3000 பக்கம் எழுதியிருக்காரு. அவர் அது ஒரு 6 வால்யூம் வந்திருக்குது. அதில் எழுதுறாரு அவர், அடியார்களுக்கு அச்சம் கிடையாது, இருந்தாலும் மணிவாசகர் அப்படி ஏன் பாடினார்னா போலி சைவர்களை கண்டு அப்படி பாடியிருக்கலாம். இல்லை, இப்போ எல்லாவற்றிலும் போலி உண்மைன்னு இருக்கு. பக்தர்களிலும் போலி பக்தர்கள், உண்மை பக்தர்கள் இருக்காங்க. அதனால நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. ஒரு பெரிய, அவர் ஒரு பொறியாளர், ஒரு பிஇ படித்தவர். அவர் சித்தரிடத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு ஜீவாமிர்தம்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. ஒரு நூல் எழுதியிருக்கார், ஞான அமிர்தம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். இல்லை, சித்தர்களை பற்றிலாம் எழுதியிருக்கார். அதில் எழுதுறார் அவர், சித்தர்கள்
காட்டிய உண்மையை மக்கள் மறந்து விட்டார்கள். போலி பக்தர்கள், போலி சைவர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தால் மக்கள் அவர்கள் பின்னே ஓடுகிறார்கள். ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். நாம் உண்மையை உணர்தல் வேண்டும். அதில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ற, குருவை தேடி நீங்கள் போக வேண்டாம், குரு உங்களை தேடி வருவார். உங்களுடைய பக்குவம் தெரிந்தால் இறைவனே குருவாக வருவார். குருவை தேடி நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே பணம் செலவிட வேண்டாம் எழுதுறார். அது இப்போ எல்லாம் பணம். நிறைய பேப்பர்ல பார்ப்பீங்க நீங்க, யோகம் கற்றுக்கொள்வது, மெடிடேஷன், தியான பயிற்சி. ஒருத்தர் எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இலவசமா நான் தியான பயிற்சி கற்றுத்தரேன்னு வந்தார். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. இன்னொருத்தர் வந்தார், நான் தியான பயிற்சி கற்றுத்தரேங்க, 3000 ரூபாய் ஃபீஸ். அதுக்கு நிறைய பேர் கீழே நிற்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இலவசமா பேசினா மரியாதை இல்லாதவன், 3000 ரூபாய் 10,000 ரூபாய் கேட்டா மரியாதைக்குரியவன். இந்த மாதிரி மக்களை வச்சுட்டு என்னங்க பண்றது சொல்லுங்க. மக்களுடைய மனோபாவம் அதை அவங்க வியாபாரமாக்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், பெரிய சிவபூஜை செய்வார். அவர் அவருடைய கிளினிக் போனவன் எப்படி இருக்கான்னா, கோயிலுக்குள்ள நுழையிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய சிவபக்தர், சிவபூஜை பண்றவர். அவர் அதே மன்றத்தோட ஒரு புரவலராக இருக்கார், சந்திரசேகரன் பேர். வீட்டுக்கு போனால் சாப்பிடாம விட மாட்டார். அதே மாதிரி கிளினிக் போய் அவரை பார்க்க போனோம்னா உட்காந்து மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சுவார். பேஷண்ட்டை கூட கவனிக்க மாட்டார். அந்த அளவுக்கு சைவப்பற்று மிகுந்தவர். அவர் முதல்ல 10 ரூபா ஃபீஸ் வாங்கினார். அவர் குழந்தை சிகிச்சை நிபுணர், அவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். கூட்டமே குறைஞ்சி போச்சு. அப்புறம் என்ன பண்ண, 100 ரூபான்னு வச்சார். கன்சல்டிங் ஃபீஸ் 100 ரூபான்னு வச்ச உடனே கூட்டம் வழியுது அப்படியே. நான் 2 தடவை போயிருக்கேன். அவர், என்ன சார் இப்போ கூட்டம் நிறைய இருக்கு? ஆமாம் சார். என்ன பண்ணுறது, அவன் நியாயமா நேர்மையாக இருக்கணும் பார்த்தா மக்கள் விட மாட்டாங்களா சார்? நான் சொன்னேன், ஏன் சார் உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது. நிறைய பணி செய்கிறார் அவர். சிவண்டியார்களுக்கு நிறைய செய்வார். அவர் அடியனுக்கெல்லாம் நிறைய செய்திருக்காரு. அவர் வீட்டுக்கு போனால் அப்படி உபசரிப்பார். அவர் இன்னும் இருக்கார். அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அவருங்க 75-80 வயசு ஆகுது. வழியில் எங்கேயா பார்த்தா காரில் ஏற்றி போய் எங்கே போகணும் சொல்லுங்கன்னு அவங்களுக்கு விட்டு போகிறான்னு. இவ்வளோ தங்கமான குணம். அவன் ஆண்டு விழாவுக்கு வந்திருக்காரு. 35வது வருஷம் ஆண்டு விழாவுக்கு வந்தார். காரணம் என்ன? மக்களுடைய மனப்பான்மை. நம்ம எல்லாம் சொல்கிறாங்க, அவர் என்ன சார் 5 ரூபா வாங்குற டாக்டர், பாருங்க சார் 350 ரூபா 400 ரூபா கேட்குறேன். இவர் தான் சார் பெரிய டாக்டர். இந்த மாதிரி மக்களை வச்சு என்ன சார் பண்ணுவீங்க? நீங்கள் தொண்டு செய்ய முடியுமா? இன்னும் வட சென்னையில் ஒரு டாக்டர் இருக்காருங்க, பாலுன்னு ஒருத்தர் இருக்கார். 10 ரூபா தான் வாங்குறாரு. அவரே மருந்து மாத்திரை எல்லாம் அவரே கொடுத்துருவார். 10 ரூபா டாக்டர்னு பேர். அவரு 82 வயசாகுது. எம்டி, எம்பிபிஎஸ் கூட இல்லை, எம்டி. அவர் ஒரு பட்டம் கொடுத்த, நாம மருத்துவ மாமணி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறது ஒரு விழாவில், ஆண்டு விழாவில். அதுக்கு அவர் சொன்னார், சார் நீங்கள் எனக்கு பட்டங்கள்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் பட்டம் வாங்க நான் வரமாட்டேன். பட்டம் வாங்க நேரத்தில் 10 பேஷண்ட்டை பார்ப்பேன். அவ்வளோ ஏழை ஜனங்கள்லாம் வராங்க. நார்த் மெட்ராஸ்லாம் ஏழை மக்கள் நிறைய அதிகம். இதே இன்னொரு டாக்டர் இருந்தார், டாக்டர் ஜெயச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், அன்னார்பேட்டை மார்க்கெட் எதிர்க்கும். அவர் 5 ரூபா டாக்டர்னே பேர். இதே எடுத்து ரொம்ப அன்புடையவர் அவர். நான் ஒரே மேடையில் பேசியிருந்தோம் தெய்வத்தமிழ் மன்றத்தில். இந்த காலத்தில் அவர் இறந்த போதுங்க கூட்டம் போச்சு பாருங்க. அந்த சாவில் ஒருத்தர் இறந்த பின்னால் தான் அவருடைய பெருமை என்னன்னு தெரியும். மக்கள் அழுதுன்னு போனாங்க பாருங்க அவருடைய இறப்பு. நான் டிவியில் பார்த்தேங்க, அவ்வளவு ஜனங்க. ஜெயச்சந்திரன் அவ்வளோ அன்பாக பேசுவார். இவருடைய மகன் டாக்டராக இருக்கார். இது இன்னொருத்தர் இருந்தார், திருவேங்கடம்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் எம்டி. அவர் நாமம் போட்டிருப்பார், வெண்டாஜாபதி மாதிரி இருப்பார். அவர் 10 ரூபா டாக்டர், அவரும் காலமாயிட்டார். இதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் இருந்தார், சுப்பிரமணிய ஐயர், பெரிய டாக்டர்.
அவர் வீட்டுக்கே வந்து பார்ப்பார். முடியல சார் எனக்கு உடம்பு வாங்கன்னா வருவார். அவர் 5 ரூபா 10 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டார். இன்னும் அறிஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, இப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா மக்கள் அதிகமா பணம் வாங்குறவன் தான் பெரிய டாக்டர், அதே மாதிரி பணம் வாங்கி அதிகமா பேசுறவன் தான் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மக்கள் வச்சு என்ன சார் பண்ண முடியும்? அதுதான் நீங்க நடக்குது. நிறைய அன்பு பணி செய்யறவங்க நிறைய இருக்காங்க. அதனால நல்ல உணர்வு, இந்த உணவு நாம ஒரு மனிதன் என்ன சாப்பிட்றானோ அதை வச்சு நாம மனிதனுடைய குணத்தை நாம தெரிந்து கொள்ளலாம். தேமொழியார் சுவாமிகளும் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் இங்க பேசியிருக்காரு. அவர் காந்தியடிகள் மாதிரி இருப்பார். கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு. திருமந்திரத்தை விளக்கம் 12 வருஷம் சொன்னார். அவர் அவருடைய சீடர்கள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் போய் பேசினார். அவர் 3 மாதம் அங்கே தங்கிட்டு வந்தார். திருமந்திரத்தை பற்றியும் திருக்கோவையாரை பற்றி அங்கே பேசினார். போக்குவரத்து செலவு அமெரிக்க அரசாங்கமே ஏற்றுக்கிச்சு. அவருக்கு விவேகானந்தருக்கு அடுத்து அமெரிக்காவுக்கு போய் சமய பிரச்சாரம் பண்ணவர் யாருன்னா தேமொழியார் சுவாமி. அவர் நானும் ஒரே மேடையில் பேசியிருக்கோம். கடைசியாக அவரை பார்த்தது திருக்கழுக்குன்றத்தில் தான் பார்த்தாடிய. ரொம்ப எளிமையா இருப்பார். ஒரு பேர் வாழ்வியல் புலவர்னு பேர். மேல ஒரு துண்டிக்கு இதே வேஷத்தோட தான் போனார் அவர் அமெரிக்காவுக்கும். அமெரிக்காவில் கோட் ஷூட் போட்டு பேசல அவர். அப்படின்னு காந்தியடிகள் மாதிரி ரவுண்ட் டேபிள் மகான் நடக்கும்போது வட்டமஞ்ச மகான காந்தியடிகள் அப்படியே தான் போனார் லண்டனுக்கு. ஒரு ட்ரெஸ் மாற்றி போல. அதே மாதிரி எவ்வளவு பெரிய பெரியவங்கெல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஆடம்பரம் இல்லாம இருந்தாங்க இல்லையா? அவர் சொல்வார், அவருக்கு தெரியும், அவருக்கு தாய்மொழி தெலுங்கு. பெரிய புலவர், தமிழ் புலவர். ராமநாத பிள்ளை, மரமலடிகள், நாரா முருகவேல் இவங்ககிட்டலாம் பாடம் கேட்டவர் அவர். அவர் சொல்வார், எனக்கு இந்த ஞானம் வந்ததுக்கு காரணம் எங்க அம்மா அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, அவர் வைணவர் குடும்பத்தில் பிறந்தவர். இந்த அம்மா அரிசியில கல் பொறுக்கின்ற பொழுதும், அரிசியிலே நீரை கலந்து அந்த தூய்மை செய்கின்ற பொழுதும், உலைகளை அரிசியை போடுகின்ற பொழுதும், காய்கறி நறுக்கின்ற பொழுதும் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்களாம், நாராயணா 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 சொல்லிக்கிட்டே செய்வாங்களா எல்லாரும். இதை சொல்லிக்கிட்டே செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா, அந்த நாராயணனுடைய இந்த ஓசை மந்திர ஆற்றல் சாதத்திலையும் காய்கறிகளையும் எல்லாம். அதை சாப்பிட்டதுனால தான் சார் எனக்கு இந்த பக்தி வந்ததுன்னு. உண்மை, 100க்கு 100 உண்மை. யாரும் மறுக்க முடியாதுங்க. இது ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருவர் தாய் மீது ரொம்ப அன்புடையவர். தாயின்னா உருகிடுவர். தாயிற் சிறந்த கோயில் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தின் காரணமாக ஜெயிலில் இருந்தார். அடியேன் ஜெயிலில் தான் கூட பேசியிருக்கேன், தெய்வத்த மன்றத்தின் சார்பில், சென்ட்ரல் ஜெயிலில், திருக்குறளை பற்றி. இந்த ஜெயிலில் இருந்தவர் தாய் மேல ரொம்ப அன்புடையவர். அங்கே ஜெயிலர் ஆயுள் கைதிகளை தான் சாப்பாடு செய்ய சொல்லுவாங்க. அவங்க தான் சமையல் பண்ணுவாங்க. ஆயுள் கைதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறை. அதில் ஒரு ஆயுள் கைதி அம்மாவையே கொலை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை வாங்கியிருக்கோம். அவன் சமையல் பண்ணான். இவர் சாப்பிட்டவர், அம்மாவை தெய்வமா நினைக்கிறவர், அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு சில நாள் என்ன நினைச்சார், அம்மாவையே கொல்லணுன்ற எண்ணம் வந்தது. அவர் யோசனை பண்ணார், நம்ம அம்மா மேலே இவ்வளோ அன்புடையா இருந்தோம், ஆனால் சில நாள் அம்மாவை மேலே வெறுக்க ஒரு உணர்வு வருது, அம்மாவையே கொலை பண்ணணுன்ற எண்ணம் வருது, இது என்ன காரணம்? அதனால அவர் என்ன பண்ணார், அப்போ நம்ம சாப்பிட்றத ஏதோ சமாச்சாரம் இருக்கு அப்படின்னு போய் ஜெயிலரை போய் கேட்டார். சார், சமையல் பண்ணுறது யாருங்க? அதான்பா அம்மாவையே கொலை பண்ணிட்டு வந்தானே அவன் தான்ப்பா சமையல் பண்ணுறான். ஓ, அதான் காரணம். அந்த எண்ணத்தோடு சமையல் பண்ணுறான், அதை சாப்பிட்ற நமக்கு அதே புத்தி வருது இல்லையா? இப்போ என்ன தெரியுது இதுலேருந்து, சமையல் செய்கின்ற பொழுது கூட இறை உணர்வோடு நீங்கள் சமையல் செய்தால் அது இறை உணர்வு மிக்க சமையல் சாதமாக இருக்கும், உணவாக இருக்கும். அதை உண்கின்றவன் இறை உணர்வு மிக்கவனாக இருப்பார். வேறு எண்ணங்களோடு நாம செய்தால் அது எப்படி இருக்கும்? அப்படிதான் நீ பல தவறான வழியில போவதற்கு காரணம் என்னன்னா,
இந்த உணர்வு நமக்கு இல்லை. இப்போ காரணம் என்ன? டிவி பார்த்துக்கினே சமையல் பண்றோம், சின்ன திரையை பார்த்துக்கினே சமையல் பண்றோம். ஒரு சின்ன திரையிலாவது குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி படம் வந்தா பாருங்க. நீங்க ஒரு குடும்பத்தை அழிக்கணும், அது என்ன வழி? அதெல்லாம் நீங்க சின்ன திரையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த பழிவாங்கும் உணர்ச்சி அதிகமாகுது மனுக்களுக்கு. அமைதி எங்க இருக்கும் வாழ்க்கை? அப்போ உணர்வு உணவினால் நிச்சயிக்கப்படுகிறது. நல்ல உணவை சாப்பிட்டால் நல்ல உணர்வு வரும். தீமை கலந்த உணவை சாப்பிட்டால் தீய உணர்வு தான் வரும் இல்லையா? அதனாலே வள்ளல் பெருமான் உணர்வும் சீர்கொண்ட நிறையும் நிறை திருப்பு திருப்பு ஆண்டவனை கொடுத்தது போதும். இந்த நிறைவான வாழ்க்கை உட்பொறையும். உட்பொறைனா பொறுமை. பொறுமை ரொம்ப உயர்ந்தது. பொறையுடைமைன்னு ஒரு அதிகாரம் வச்சு பாடியிருக்கார் திருவள்ளுவர். ஒரு மெய்ப்புகழ் அப்படின்னார். இந்த புகழுக்கு ஒரு அலைமொழி வச்சார் வள்ளலார், மெய்ப்புகழ்னார். அப்போ பொய் புகழ்னு இருக்கு இல்லையா? இப்ப காரியாவதே சில பேரை புகழற நாம, அது பொய் புகழ். பின்னாடி அவன் திட்டு பையன் சார், அவன் காரியாவதையா அவங்ககிட்ட நான் புகழ்ந்து பேசுறேன் இல்லையா? அப்போ புகழில மெய்ப்புகழ் பொய்ப்புகழ். அதே மாதிரி மெய்யான பக்தி பொய்யான பக்தின்னு. அதனால இங்கே வள்ளல ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு அடைமொழியை கொடுத்து மெய்ப்புகழ். அடுத்தது நோய் தீமை ஒரு சற்றும் அணுகா திறம். நோயின்னாவே தீமைதான். அந்த தீமை தருகின்ற நோய் அது ஒரு சற்றும் அணுகாத திறத்தை இறைவா எனக்கு நீ தர வேண்டும். அப்புறம் மெய்திடம், உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல இடம் நின் அடியார் புகழ் செப்புகின்றோர் பெறுவர்கார். முருகா, உன்னுடைய அடியவர்கள் உன்னுடைய புகழை, அடியாருடைய புகழை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த 12 வகையான பேறுகளை பெறுவார்கள். 16 பேற்றை 12 பேற்றிலே அமைத்து அதை 12வது பாடலிலே அமைத்து வள்ளலார் இந்த பாடலை அற்புதமாக பாடிட்டார். அதோடு இந்த பாடலின் மூலமாக கந்தகோட்டத்தில் முருகப்பெருமானுடைய அருட்காட்சியை தான் கண்டதாகவும் இந்த அருட்கோலத்தை நான் என்றும் மறவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இப்படி இதற்கு உரை எழுதிய பேராசிரியர் ஐயா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். நிறைவா சொல்கின்றவர் சொல்ற பல கருத்துக்கள் இந்த உள்ளத்திலே வருகின்றன. அவற்றையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினால் கூட அதற்குண்டான ஆற்றல் எனக்கு இல்லை. அதே போல அவற்றையெல்லாம் அனைத்தையும் வெளிப்படுத்தவும் என்னால் முடியவில்லை. இறைவன் திருவருள் எதுவோ அதுதான் வெளிப்படுகிறது. இதுதான் 12வது பாடல். இது சென்ற மாதத்திலும் சிந்தித்தோம். இந்த 12 பேறுகள் என்ன என்பதற்காகத்தான் அது பாதியில நின்று விட்டது. இப்போ அதை முடித்தோம். அடுத்தது 13வது பாடல்ல என்ன சொல்றாருன்னு சொன்னா, அடியவர்க்கு அடியவருடைய பெருமையை சொல்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்க்கு அடியேன்னு பாடினார், அடியார்க்கும் அடியார்க்கும் அடியேன்னு பாடியிருக்கார். அடியார்க்கு அடிமையாதல் வேறு, அடியார்க்கு அடியார் அடிமையாவதல் வேறு. அந்த முறையில 12வது பாடலிலே முருகன் அடியவர்க்கு உடைய பெருமையை பேசினால் என்ன கிடைக்கும் சொன்னார். இந்த 13வது பாடலிலே அடியாருக்கு அடியாருடைய பெருமையை பேசினால் நினைத்தால் அவருடைய நிலை என்ன என்பதை இந்த 13வது பாடலில் அழக. இந்த 13வது பாடல் அக்கு என்ற எழுத்தினுடைய விளக்கம். 13வது எழுத்து இதுவரை வந்த 13வது எழுத்து அதிகமாக நினைக்கிறது இல்லை. இந்த 3 புள்ளி இருக்கும். 3 புள்ளியை சேர்த்து பார்த்தீங்கன்னா முக்கோணமாக வரும். அது ஒரு கோடு போட்டீங்கன்னா வேலாயுதம் ஆயிடும். ஆயுதம்.
அதுதான் ஞானம். இந்த 3 புள்ளி என்பது 3 சக்தியை குறிக்கும், 3 மலத்தை குறிக்கும், பல தத்துவங்கள்லாம் இருக்கு, நிறைய நிறைய எழுதியிருக்காரு அவர். இதுல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இந்த பாடல்ல இல்லாத ஒரு நிகழ்ச்சி, செய்ய முடியாத ஒரு நிகழ்ச்சி நடக்காது. அதுபோல உன்னுடைய அடியாருடைய திருவடியை வணங்குகின்றவர்களுடைய திருவடியை வணங்குகின்றவர்களுக்கு இந்த உலக துன்பங்கள், இந்த உலக துன்பத்தை 3 அமைக்கிறார். காமம், வெகுளி, மயக்கம். திருவள்ளுவர் 3 அமைக்கிறார், இல்ல 2 அமைக்கிறார். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 நாமம் கிடக்கெடும் நோயின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த 3 குற்றங்கள் இருக்கிற வரை நமக்கு பிறவி தொடரும். பிறவி முடியணும்னா இந்த 3 இருக்கக்கூடாது. இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, காமம், வெகுளி. காமம் என்றால் ஆசை, வெகுளி என்றால் கோபம். இது பஞ்சமா பாதகங்களிலே இந்த 2 முக்கியம். இந்த 2 வந்தாவே பஞ்சமா பாதகங்கள் 5 கூட வந்துடாது. அதனால இந்த மனதிலே எந்த விதமான பேதங்கள் ஏற்படாது என்பதை இந்த பாடலும் அழகா சொல்லுகிறார். பாருங்க, இந்த பாடல வன்பெரு நெருப்பினை புன்பொழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புடியை ஓர் எலி சீருமோ, பெரிய மலையை ஓர் ஈச்சிறகினால் துன்புற அசைக்குமோ, வச்சிரத்தூண் ஒரு துரும்பினால் குண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ இல்லை, அதுபோல் அன்புடைய நுண்ணடியர் பொன்னடியை உண்ணுமவர் அடிமலர் முடிக்கு அணிந்தோர்க்கு அவலம் உருமோ, காமம் வெகுளி உருமோ, மனத்து அற்பமும் விகற்பம் உருமோ, தன்புகழ் செய் சென்னையில் கந்த கோட்டத்துள் பலர் தலமொங்கும் கந்த வேலே, தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே. ரொம்ப அருமையான பாட்டு. இல்லை பார்த்தீங்கன்னா, தன்புகழ் செய் கந்த கோட்டத்துள் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப அருமையான தன் புகழ்னா, இறைவனுக்கு புகழ் நிறைய இருக்கிறது. ஒருவர் புகழ்ந்துதான் இறைவனுக்கு புகழ் வரணுன்ற அவசியம் கிடையாது. அவன் தன் புகழ் உடையவன், புகழுக்கு உரியவன். அதனாலதான் அவனுடைய புகழுக்கு என்ன பேரு? இருள் சேர் இருவினயம் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று. பொருள் சேர் புகழ் இறைவன் புகழ், நம்முடைய புகழ் பொருளற்ற புகழ். அதனாலே அவனுடைய புகழ் திருப்புகழ், நம்முடைய புகழ் வெறும் புகழ், தெருப்புகழ் இல்லையா? இந்த திருப்புகழ் என்ற வார்த்தையை முதல் பயன்படுத்தியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமுல்லைவாயில் பதிகத்தெல்லாம் சொல்றார். திருப்புகழ் விருப்பால் பதவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதாம் பரஞ்சுடரே அப்படின்னு பாடு. திருப்புகழ் என்று சொன்னால் பொதுவான பொருள் இறைவனுடைய புகழ் அர்த்தம், பொருள் சேர் புகழ். ஆனால் இன்றைக்கு திருப்புகழ்னு சொன்னா அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்கள் தான் நமக்கு நினைவுக்கு. ஏனென்றால் முருகன் அருணகிரியாரை ஆட்கொண்ட பொழுது திருப்புகழ் பாடு என்றே இறைவன் சொன்னார். நான் எப்படி பாடுவேன்னு சொன்னா அவருக்கு அடியெடுத்தும் கொடுத்தார். முத்தை தருமத்தி திருநகை அவர் பாடினார். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால இயல்பாகவே தன்னிடத்திலேயே புகழை தாங்கி கொண்டிருக்கிறவன் இறைவன். அவனுக்கு ஒரு புகழ் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் தான் திருவள்ளுவர் பொருள் சேர் புகழ்னர். உலகத்திலே புகழக்கூடிய ஒரு பொருள் யாருன்னா இறைவன் ஒருவனே. ஏனைய புகழல்னா புகழ் அல்ல இல்லையா? அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்தில் சொல்லுகிறார், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானா என்னானா எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏற்றுகேடு. இந்த பூமியிலே புகழக்கூடிய ஒரு பொருள் யாருன்னா இறைவன் ஒருவன் தான். அவனைத்தான் நம்ம புகழணும். அவனுடைய புகழ் தான் திருப்புகழ். மற்ற புகழெல்லாம் தெருப்புகழ் இல்லையா? வள்ளலார் சொன்ன சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, மற்ற அல்லாதார் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு. இறைவனுடைய புகழ் உண்மையான புகழ். அதனாலே கந்தகோட்டத்திலே இருக்கின்ற முருகன் இயல்பாகவே புகழுக்கு உரியவன். அதனால தன் புகழ் சென்னையில் தன்புகழ் கந்த கோட்டத்துள் வளர் தலமொங்கும் கந்தவேலே, தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே.
என்று ரொம்ப அற்புதமா அந்த மகுடத்தை அமைத்து, நடக்காத செயல், இதை யாரும் செய்ய முடியாத செயல், அதை ஒரு பட்டியல் போடுறார். உன்னுடைய அடியார்களுடைய திருவடியை நினைந்து அவர்கள் திருவடியை தம்முடைய திருமுடியிலே அணிந்து கொண்டு இருக்கின்றார்களே, அடியாருக்கு அடியாருக்கு அடியார்கள், அவர்களுடைய பெருமையை பேசுகின்றவர்கள், அவர்களை நினைக்கின்றவர்கள், அவர்களை போற்றுகின்றவர்களுக்கு எந்த துன்பமும் வராது என்பதை ரொம்ப அழகா சொல்றார். அதை பட்டியலிடுகின்ற பொழுது வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ. பன்மையான நெருப்பு, எங்க பார்த்தாலும் நெருப்பினாலே விபத்து நிறைய நடக்கும். அடுத்த பிரளயம் நெருப்பினால் நடக்கும்னு சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் நெருப்பு, காட்டுத்தி அப்படியே எரியுதுன்றான். அமெரிக்காவிலேயே ஆப்பிரிக்காவில் நடக்க முடியல. அதனால பெருநெருப்புன்னர் இந்த அடைமொழியில ரொம்ப ஆழ்த்து சிந்திக்க வேண்டியதுங்க. அதனால பெரு நெருப்பினை ஒரு புன்புழு, புண்மை என்றால் இழிவுன்னு அர்த்தம், புழு என்பது ரொம்ப இழிவானது இல்லையா. அவன் என்ன சொல்றான், அவன் சார் புழுக்கு சமானம் சார் அவன் அப்படின்னு இல்லையா. காரணம் என்ன, புழுவுக்கு எலும்பு கிடையாது. திருவள்ளுவர் அதை அழகா சொல்றார். என்பில் அதனை வெயில் போல காயுமே, தும்பில் அதனை அறம் அப்படின்னு. அன்பில்லாதவன் புழுக்கு சமமானவன்ற. இப்படி எலும்பில்லாத புழுவை வெயில் ஒருக்கிறதோ அது போன்று அன்பில்லாத உயிரை அறக்கடவுள் ஒருப்பான் அப்படின்னு பாடுறார் அன்புடைமை என்ற அதிகாரத்தில். அதனால நெருப்பை புன்புழு பற்றாது, அது முடியாது. அதே போல வானத்தை ஒரு மான் தாவ முடியுமா? இந்த மான் நீங்க ஓடுவதை பார்த்தா அப்படி தாவிதான் அப்படிதான் போகும். சிவபெருமானுடைய கரத்துல மான் இருக்கும். அந்த மானை பார்த்தீங்கன்னா அப்படியே தாவராம இருக்கும். சிவபெருமானுடைய கரத்துல பாருங்க, இடது கரத்துல இருக்கும். 2 கால் அவர் குச்சி நிற்பார், 2 காலை மேல தூக்கிட்டு விட்டா ஓடினார். மான் போன்றது மிச்சிரமாயின்னு சொல்லுவாங்க தத்துவத்தில். உலகமாயி விட்டா ஓடிடுவார். அதனால மான் வானத்தை தாவ முடியாத நிலையே. அதே போல புலி, மிருகங்களே ரொம்ப வலிமையானது எதுனா புலி. சிங்கத்தை விட அதுக்கு வலிமை அதிகம். அதனால இங்கே புலின்னு நம்முடைய நாட்டு சின்னத்தில் பார்த்தீங்கன்னா 3 சிங்கம் இருக்கும். மிருகங்களுக்கு ராஜா சிங்கம். ஆனால் வலிவுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் பசித்தாதான் ஒரு மிருகத்தை கொல்லும், பசி இல்லைன்னா எந்த மிருகத்தையும் கொள்ளாது. ஆனால் புலி அப்படி கிடையாது, எதை பார்த்தாலும் கொண்டு விடும். இது வலது பக்கத்தில் விழுந்தால் தான் சாப்பிடும், இடது பக்கம் வந்தால் சாப்பிடாது. ரொம்ப கொடுமையானது புலி. மிருகங்கள் ரொம்ப கொடுமையானது எதுன்னா புலி. அதனாலதான் இங்கே வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமோ. ஒரு எலி அந்த புலியை சீறி துன்புறுத்த முடியுமா? முடியாது. பெரிய மலை, மலைன்னு சொன்னாவே மலைக்கு உண்டு பண்ணுவது மலைன்னு பேர். நீளம், உயரம், அகலம் பார்த்தா எவ்வளவு பெரிய மலை. மலைப்பை உண்டு பண்ணுவது மலை. திருவள்ளுவர் மலை ஊமை சொல்றார். மனதை அடக்கியவன் மலைக்கு நிகரானவன். புலன்களை அடக்கியவனுடைய தோற்றம் மலையை விட உயர்ந்தது என்று. மலையினும் ஆனப்பிரி மலை மாதிரி சார், அவனை யாரால அச்சிக்க முடியாது. கொண்ட கொள்கை விடமாட்டான், அவன் மலை போன்றவன். இதே மாதிரி ஆண்களுக்கு தோல் மலை போல இருக்கும். மலை திரண்டன்ன தோல். முருகனுடைய தோள்கள் மலை போன்று இருக்கும். 6 தடந்தோல் வாழ்க அறிமுகம் வாழ்கன்னா கச்சியப்பர் பண்ண. ஆண்களுக்கு தோல், வீரத்தை குறிப்பிடுவது தோல். ராமபிரான் அயோத்திக்கு போறாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. அதை கம்பர் போடுறார், தோல் கண்டார் தோலே கண்டார், தொடு கழல் கமலமன்ன கால் கண்டார் காலே கண்டார். ரொம்ப அருமையான பாட்டு கம்பராமாயணத்தில். ராமபிரானுடைய தோலை பார்த்து எல்லாரும் ஆட்சி என்ன இவ்வளவு வீரம் புரிஞ்சி. அதனால மலை போன்ற தோல். அந்த மலையை ஒரு ஈ தன்னுடைய சிறகினால் அசைக்க முடியுமா? முடியாது.
அதே போல வஜ்ரத்தூண் மழபாடின்னு ஒரு ஊர் இருக்கு. இங்கே சுவாமி பேரே வஜ்ரத்தூண்நாதர்னு பேர். நம்மளாம் போயிருக்காங்க. மழபாடி திருவையாறு பக்கத்தில் மழபாடி. மழபாடி வச்சிர தூணே என்று அரற்றி நெய்கின்றேன்னு அப்பர் சுவாமி பாடியிருக்காரு. அங்க நந்திய பெருமானுடைய திருமணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். திருவையாறு பக்கத்தில் மழபாடி. இங்கே சுவாமி பேர் வஜ்ரத்தூண்நாதர். வஜ்ரத்தூண்நாதர். தூண் என்றால் தாங்கி, ஸ்தான்னு சொல்ல வடமொழி தாங்கி. கன்னியாகுமரி பக்கத்தில் சுசீந்திரம் இருக்கு இல்லையா? தானுமாலயன் கோயில்னு பேரு. தானுமாலயன் மூவரும் சேர்ந்த ஒரே வடிவம் சிவலிங்கம். தானு என்றால் தூண், மால் திருமால், அயன் பிரம்மா, மூவரும் சேர்ந்த வடிவம் தானுமாலயன் சுவாமி. பெரிய கோயில் சுசீந்திரம். நாகர்கோயில் தாண்டி கன்னியாகுமரி போற வழி. சூரியனை இருள் வந்து சூழுமோ? சூரியனுக்கு முன்னாடி இருள் என்ன பண்ணும்? தானா போய் இதை ஒன்றும் பண்ண முடியாது. காற்றில் மழை தோயுமோ? மழை வந்து காற்றை அடக்க முடியுமா? நாம பார்க்கிறோம். காற்று தான் மழை அடக்குமே தவிர காற்றை மழையினால் அடக்க முடியாது இல்லை. அதுபோல் அன்புடைய நின்னடியர் பொன்னடியை உண்ணும். உண்ணுதல் என்றால் நினைத்தல் அர்த்தம். இறைவனுடைய திருவடியை நினைப்பது வேறு, இறைவன் அடியார் திருவடியை நினைப்பது வேறு, இறைவனது அடியார்க்கு அடியார் திருவடியை நினைப்பது வேறு. இங்க அடியாருடைய திருவடியை நினைப்பது, அதுதான் இங்க வள்ளலார் சொல்றாரு. உண்ணுதல். அப்படி இறைவனுடைய திருவடியை நினைக்கின்ற அடியாருடைய அடிமலரை, திருவடி மலரை முடியிலே அணிந்தோர்க்கு அவலம் உருமோ? அவலம் என்றால் துன்பம், கவலை. காமம் வெகுளி உருமோ? மனத்து அற்பமும் விகற்பும் உருமோ? மனதினுடைய அற்பம், விகற்பம், மனபேதங்கள் இவையெல்லாம் ஏற்படுமா? இந்த தெய்வமணி மாலையை சீர்காழி கோவிந்தராஜன் ரொம்ப அருமையாக பாடியிருக்கார். இந்த சீடி எங்கே கிடைச்சா ஒன்று வாங்கி கொடுங்க. அடியே 31 பாடலும் ரொம்ப அருமையாக பாடியிருக்கார். டிஆர் பாப்பா அவர்கள் இசையமைப்பு. ஒரு காலத்தில் இங்கே கிடைக்கும். அந்த காலத்தில் இப்போ நம்ம போய் சீடி கேட்டால் சைடிலாம் ஏன் சார் இப்போ எல்லாம் பென் டிரைவர்லேயே வந்துடுதெல்லாம், இப்போ சீடி கேட்குறீங்களே அப்படின்னு. இருந்தாலும் சீடியில் மாதிரி இந்த காலத்தில் டேப் ரிகார்டரில் கேட்டோம், அப்புறம் சீடி வந்தது, இப்போது பென் டிரைவரு. இன்னும் கொண்டு என்னென்ன வருமோ தெரியல. போகிற போக்கெலாம் போனால் இங்கே ரொம்ப அருமையான பாடு. அதுவும் அவருடைய குரல் இசை இருக்க சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரல் ரொம்ப அற்புதமான. அதனால காமம் வெகுளி கவலை மனபேதம் எதுவும் இல்லை. இப்போ அடியார்களுடைய பெருமை, அடியார்களுடைய பெருமை, இவற்றையெல்லாம் ரொம்ப தெளிவான முறையில் ரொம்ப அற்புதமான நிலையிலே இதுக்கு நிறைய விளக்கங்கள் இது ரொம்ப அருமையான முறையில் பேராசிரியர் அவர்கள் நிறைய எழுதியிருக்கார். இதையெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு மாதத்தை ஒரு பாட்டை வச்சு அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அவ்வளோ விஷயம். திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், நல்லவருடைய தொடர்பு எப்படின்னா புத்தகம் படிப்பது போல் இருக்குங்க. முதல் தடவை ஒரு புத்தகம் படித்தா ஒரு மாதிரியாக இருக்கும், அதே 2வது தடவை படிச்சுன்னா இன்னொரு மாதிரியாக இருக்கும், 3வது தடவை படிச்சா இன்னொரு மாதிரியாக இருக்கும். வள்ளலார் சொல்றார், திருஞான சம்பந்தரை போற்றுகின்ற பொழுது அவர் சொல்ற உயிர் அனுபவம், அருள் அனுபவம், சிவ அனுபவம், இந்த 3ம் எனக்கு திருஞான சம்பந்தர் கொடுத்தார்னு பாடியிருக்கார். திருஞான சம்பந்தர் காலம் 7ஆம் நூற்றாண்டு, வள்ளலாருடைய காலம் 19ஆம் நூற்றாண்டு. 1200 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த வள்ளலார் சொல்ற இந்த 3 வகையான அனுபவங்களை திருஞான சம்பந்த சத்குருவே அப்படின்னு பாடியிருக்க. திருவாசகத்தை கைநூலாக கொண்டார், திருஞான சம்பந்தரை குருவாக கொண்டார்.
ஞான சம்பந்த சத்குருவே அப்படின்னே பாடியிருக்கார் ஆளுடைய பிள்ளையார் அருள் மாலையிலே. அப்போ எப்படி அவருக்கு கிடைத்ததுன்னு சொன்னா, திருஞான சம்பந்தர் நேரா வந்தா கொடுத்தாரு அவருக்கு, தன்னுடைய தேவாரத்தின் மூலமாக கொடுத்தார் அவர். இன்னைக்கு நீங்க தேவாரத்தை நீங்கள் முறையா படித்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அதன் மூலம் உபதேசம் பண்ணுவார் உங்களுக்கு. எங்க சார் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு இல்லையா? ரொம்ப அருமையான நூலுங்க. திருமுறை இருக்க சாதாரணமான நூல் அல்ல இது. பிறவா பெருநெறி அளிக்கின்ற ஆற்றல் உடையது அதெல்லாம். நாளையிலிருந்து எங்க பகுதியில வட சென்னையில சிவசுந்தர விநாயகர் தேவார சபையினர் அந்த சபை ஆரம்பிச்சு 103 வருஷம் ஆச்சு. 101வது ஆண்டு திருமுறை விழா நாளைக்கு ஆரம்பம். முதல் நாள் நிகழ்ச்சி அடியன் தான் பேசுறேங்க. திருமுறையும் சைவ நெறியும்னு தலைப்பு. சாயங்காலம் 6:30 மணிக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆர்எஸ்ஆர் மருத்துவமனைக்கு பின்னாடி. ரொம்ப அருமையான சபை, ரொம்ப புகழான சபை, அருமையான நிகழ்ச்சி. ஒரு வாரம் நிகழ்ச்சி திருமுறை விழா வச்சிருக்காங்க. அடுத்து 23ஆம் தேதி அப்போஸ்தலருடைய குரு பூஜை. 23 புதன்கிழமை சித்திரை சதயம். அவருடைய குரு பூஜையை முன்னிட்டு அப்பர் சுந்தரர் அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு, அவங்க ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு நாள் நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க. அது மயிலாப்பூர் லெஸ்கார்னர் பக்கத்தில் இருக்குது. கற்பகாம்பாள் நகர் சண்முகானந்த ஹால்னு இருக்குது. இந்த சண்முகானந்த ஹாலில் காலை 7:30 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கும். அதில் வந்து சத்குருநாதன் வந்து 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பாடுறாரு. அதுக்கடுத்து அடியேன் பேச இருக்கிறாங்க. பேசாத நாளெல்லாம் அப்படின்னு தலைப்பு. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு அப்பர் பாடியிருக்கார். அதுக்கடுத்து அடியேனுக்கு அடுத்து நம்ம சத்தியவேல் முருகனார் அவர்கள் அப்பரின் அருந்தமிழ் என்ற தலைப்பில் பேசினார். அப்புறம் அன்னம்பாளிப்பு. அதுக்கடுத்து மாலை நிகழ்ச்சியாக சிவகுமார் அவர்கள் பேச இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. அடியேன் அதில் கலந்து கொண்டு 7-10 வருஷம் ஆகிப்போச்சு, தொடர்பு இல்லாமல் போச்சு. அதை நடத்துகின்றவர்கள் அடியேன்ல நீங்களாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க, நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அடியேனை வரன்னு ஒத்து கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காகன்னா பேசுறதுக்காக மட்டும் இல்லை, பல பெரியவர்களை தரிசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? இப்போ இங்கே வந்தால்தான் உங்களெல்லாம் தரிசிக்க முடியுது. நான் வீட்டில் இருந்ததெல்லாம் பார்க்க முடியுமா? ஜோதி டிவியில் பார்க்குறோம், கோயிலை பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். இருந்தாலும் நேராக பார்ப்பது போன்ற ஒரு அமைப்பு கிடைக்காது. உங்களெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்கோம். நாம் இந்த மாதிரி சச்சங்கத்தில் வரும்போது எங்கெங்கோன்னு வந்தவங்களாம் ஒன்றா சேரணும். எல்லாரையும் பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சி. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாரோடு இணைந்து இருப்பதும் நன்றுன்னு அவையா இருப்பார். நல்லவர்கள் யாருன்னா அடியார் பெருமக்கள். அவங்களோட நல்லவங்க உலகத்தில் யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க இறைவனுக்காகவே வாழ்கின்றவர்கள். அடியாருடைய பெருமையை சேக்கிழார் மாதிரி யாரும் சொல்ல முடியாது. எங்களுக்கு மோட்சமே வேணான்றவங்க அவங்க. சேக்கிழார் சொல்றார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று. வீட்டின்பமே வேண்டாம்பா, உன்னை வணங்கிட்டு இருந்தா போ. அதுதான் அடியாருடைய பெருமை. யாரால் சொல்லுங்க? அடியார்களை காண்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுக்காக தான் அடியார் வந்து பாலவாக்கம் எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, இதுக்கு எங்கேயும் எவ்வளவு இவ்வளவு தூரம் வர, இதுக்காக வர. மாசத்துக்கு தான் உங்களெல்லாம் பார்த்தா ஒரு மகிழ்ச்சி. இறைவனை காண்பதை விட இறைவன் அடியார்களை காண்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அருணகிரிநாதர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்முடைய இன்ப துன்பம் ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய விதி, தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த தலையெழுத்து அழிந்து விட்டால் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இப்போ தலையெழுத்து எப்படி அழிக்கிறது? அதுக்கு ஏதாவது ரப்பர் இருக்கா? இப்போ பென்சில் பேனா எழுதுனா அதுக்கு ரப்பர் இருக்கு. இப்போ தலையெழுத்து எப்படி அழிக்கிறது? அதுக்கு ஒரு ரப்பர் இருக்கு. அருணகிரியார் கந்த அலங்காரத்தில் சொல்றார், செந்தில் முருகன் திருவடியின் தலையில் பட்டது, தலையெழுத்து அழிந்ததுன்றார். எல்லாருக்குமே முருகன் திருவடி தலையில பட முடியுமா? அத்தகைய தவம் நமக்கு இருக்கா? இல்லை. இந்த ஒரு படி மேலே போனார் பாம்பன் சாமி. சொன்ன முருகன் திருவடியை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம், அடியாருடைய திருவடியே நம்ம தலையில பட்டா போதும், தலையெழுத்து அழிஞ்சிடும். எங்க போயிட்டார் பாருங்க இல்லையா?
அது திருத்தொடையல்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார் பம்பன் சுவாமிகள். குரு பூஜையில் பார்த்தீங்கன்னா நிறைய இலை போட்டு நிறைய எல்லாம் செய்து இந்த 30 பாடல் அவர் 30 பாட்டு பாடியிருக்கார். இந்த 30 பாடல் ஒவ்வொரு பாடல் பாடி முடிக்கின்ற பொழுது கற்பூரம் ஏற்றுவாங்க. எல்லாம் திருவாரூருக்கு அவருடைய சமாதி நிலையத்தை பார்த்தவங்களுக்கு. அதில் 26வது பாடல் இந்த கருத்தை சொல்றார். அவர் என்ன சொல்றார்? ஔவையார் சொன்னாங்க, தொண்டர்தன் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு சொன்னாங்க. அந்த சிவபெருமான் தொண்டர்களுடைய உள்ளத்திலே அடக்கமாயிடுறாரு. அதனால தொண்டருடைய திருவடி என் தலைமையிலப்பட்டா பிரம்மாவுடைய எழுத்து அழிஞ்சிடாதா? அதனால இந்த தொண்டர்களுடைய கருணை எனக்கு நீ புரியணும் முருகன். முருகனை கேட்கிறார். இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. அது 26வது பாட்டு. இதெல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுது அடியார்கள் எவ்வளவு பெரியவர். அடியார்கள் கூட்டத்தை நம்ம வாழ்நாளில் தவற விடலாமா? அடியான் நல்ல நடமாட்டம் இருக்கின்ற பொழுது எங்கெங்க அடியார்கள் கூட்டம் அங்கெல்லாம் கூட்டம். வெளியூர் அலுவலக வேலையா போனா கூட அங்க வாரியார் சாமி பேசுறாரு, அங்க போகும். சேலத்துல வாரியார் பேசிட்டு இருக்காரு ஓரமா. அங்க சேலம் கேம்ப். இங்க கூட ஆபீசர்லாம் வந்திருக்காங்க. என்ன சார் சினிமாவுக்கு போகலாமா, வாரியார் சொற்பொழி போகலாமான்னு கேட்டேன். நான் சொன்னேன் வாரியார் பேசுறாருங்க போகலாம். நாம அப்படியா, சரி போகலாம் வாங்க. அடியனுடைய அதிகாரிகள்லாம் ஆபீஸ்ல தான் அதிகாரிங்க, வெளியே வந்து யூஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்வாங்க. எல்லாரும் நண்பர்கள். இப்படி போனோம். அங்கே போனால் ராஜேந்திரன் உட்காந்துருக்காரு. தெரியல உங்களுக்கு பக்தமணி ராஜேந்திரன். ராஜேந்திரன் ஒரு தினந்தோறும் எனக்கு அனுப்புறாரு. என்ன சார் இவ்வளோ தூரம்? வாரியார் பேசுறாரு கேட்கலாம். ரொம்ப அருமையாக பேசு. பலருடைய தொடர்புங்க நல்லவர்களெல்லாம் பார்க்கணும். வாரியார் சொன்னது ஒரு பெரிய பல்கலைக்கழகம், சாதாரணமானவர்கள். பல பேர் தப்பாக நினைச்சாங்க. வாரியாராக அவர் பிரசங்கம் பண்ணுறவர், அவர் பெரிய கடல், ஞான கடல். அவர் நூல்கள்லாம் படிச்சு பாருங்க. திருப்புகழ் அவர் எழுதின மாதிரி ஒரு வேற யாராலும் எழுத முடியாது. அந்த மாதிரி ஒரு எழுதியிருக்கு. எங்கெங்க நல்லது நடக்குங்கெல்லாம் போகணும். திருவள்ளுவர் சொல்றார், எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது, நமக்கு ஆயுள் பத்தாது, நிறைய கேட்கணுன்ற. வாய் ஒன்னா வச்சார், காதை 2ஆ வச்சார். கற்றிலனாயினும் கேட்க, நீ படிக்க வேண்டாம்பா காதால கேளுன்றார். அது இன்னொரு குரல் என்ன சொன்ன, எனைத்தானும் நல்லவை கேட்கன்ற, நல்லதையே கேளுன்ற. நல்லது நாம கேட்கணும். நல்லது எதுனா இறைவனுடைய புகழ். அப்படிப்பட்ட இறைவன் புகழை 120 ஆண்டுகளாக பரப்பி கொண்டு வருகின்ற ஒரு திருச்சபை சைவ சமய பக்த சபை. இங்கே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, இப்படி 3வது ஞாயிற்றுக்கிழமை அருமையான நிகழ்ச்சிகள்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பல பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் நிறைய கருத்துக்களை சொல்கிறார்கள். அண்மையிலே கூட திருமுறை விழா 10 நாட்கள் இங்கே நடந்தது. இப்போ பிரபலமான ஓதுவா மூர்த்திகள்லாம் வந்து பாடினாங்க. இதையெல்லாம் கேட்டு கண்டு மகிழ்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு. மக்கள் அதை பெற்று பயன்பெற வேண்டும். ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இங்கே பேசுறத அப்படியே அவங்க ஒளிபரப்புறாங்க. பல பேர் கேட்டு அது காஞ்சி விட்டு ஒரு அன்பர் எனக்கு என்ன நம்ம பேச்சை நான் கேட்டேன் சார், இது அப்படியே ஒளிப்பதிவாக வெளியே அனுப்புகிறாங்க. பெரிய புண்ணியம், பெரிய செயல் செய்கிறாங்க அவங்க. பலரும் கேட்க வாய்ப்பு தருகிறார்கள். இந்த முறையிலே இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல சமயமடா இதை நறுவ விழுவாயோ என்று கவிமணி தேசிக விநாயகங்களை சொன்ன மாதிரி நல்லதொரு வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வருகின்ற சனிக்கிழமை 26ஆம் தேதி அப்பர் விழா மயிலாப்பூர் கற்பகாம்ப நகரில் சண்முகானந்த ஹாலில் நடக்குது. அதற்கு மறுநாள் 27ஆம் தேதி மீஞ்சூரில் வள்ளலார் திருச்சபையினர் ரொம்ப அற்புதமான விழா. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முப்பெரும் விழா என்று ஒரு விழா அமைக்கிறார்கள். அதில் அடியேன் பேச இருக்கிறேன் 12:30 மணிக்கு. வாய்ப்புள்ளவர்களாம் கலந்து கொண்டு குருவர்களையும் திருவர்களையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. நம பார்வதி பதையே ரகர மகாதேவ
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். வாழ்த்து. வாழ்க அந்தணர் வானவராணினம், வீழ்க தன்புணல் வெந்தனும் பொங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க, வையகமும் புயற்தீர்கவே. ஆறில் தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை ஊர்சை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானது அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க, வழிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் ஒங்க, நற்றவம் வேள்வி வல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம்.